ஹாய் எல்லாருக்கும் ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு டிஜே லேர்னிங் சென்டர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டே ரிவிஷன் பப்ளிக் எக்ஸாம் 12th கெமிஸ்ட்ரி பண்றோம். ஓகேவா? எல்லாரும் உங்களுக்கு முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டே ரிவிஷன் போலாம். ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1ஓட புக் பேக் செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடலாம். வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ்? மினரல்ஸ்னா வேற எதுவும் இல்லை. ஓகேவா? மினரல்னா என்ன, ஓர்னா என்னன்னா, மினரல்னா தமிழ்ல தாதுக்கள்னு சொல்லுவாங்க. ஓர்னா அதை எடுக்கிற ஒரு ராக் மெட்டீரியல். ஓகேவா? மினரல்ஸ்னா நேச்சுரலி அக்குரன் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டெயின் ஃப்ரீ ஸ்டேட் ஆஃப் அதாவது மெட்டல் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஃபார் கம்ப்ளீஷன். ஓகேவா? அதாவது வந்து மினரல்ஸ்னா அந்த மெட்டல் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்டேட்டா கிடைக்கிறது தான் மினரல்ஸ். அதே ஓர்னா அந்த மினரல் வந்து அதுல ஹை பர்சன்டேஜ் ஆஃப் மினரல் இருக்குல்ல, அதுதான் ஓர். ஓகேவா? ஓர்னா வேற எதுவும் இல்லை. அதாவது வந்து அது வந்து நம்ம ஏர்த்துல இருந்து டைரக்டா எடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள்ல மெட்டல் வந்து ஹை பர்சன்டேஜா இருந்தா அது வந்து நம்ம ஓர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆல் மினரல்ஸ் ஆர் ஓர், நாட் ஓர். ஆனா ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். இந்த பாயிண்ட் புரியுதா? ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர்னா எல்லா மினரலும் ஓர்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா ஓரும் மினரல் தான். ஏன்னா வந்து ஓர்ல இருந்து தானே மினரல் எடுக்கிறோம். ஆனா எல்லா மினரலையும் ஓர்ல இருந்து தான் எடுக்கிறோம் நம்மளால சொல்ல முடியாது. ஓகேவா? அதனால ஆல் மினரல்ஸ் ஆர் ஓர். ஆனா ஆல் ஓர்ஸ் ஆர் மினரல்ஸ். ஆனா எல்லா மினரல்ஸும் ஓர் இல்லை. ஓகேவா? எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருப்போம். இது ஓர்னா வந்து பாக்சைட்டு. இங்க வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சைனா கிளேன்னு வரும். வெறும் கிளேன் இருக்கா, அது பாத்துக்கோங்க. ஓகேவா? வெறும் கிளேனாலும் சைனா கிளே தான் மீன் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதான் எக்ஸாம்பிள். மினரல்னா என்ன, ஊர்னா என்ன புரிஞ்சிடுச்சுல எல்லாருக்கும்? வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்விங் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல் இன் ஓர்ல இருந்து பியூர் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நம்மளுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓரு, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல், ரீஃபைனிங் ஆஃப் க்ரூடு மெட்டல். இதுதான் வந்து அந்த 3 பேசிக்கான ஸ்டெப்ஸ். ஓகேவா? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சென்ட்ரேஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? கான்சென்ட்ரேஷன்னா அந்த ஓருன்னு இல்லை, கான்சென்ட்ரேஷன்ற வேர்டுக்கான மீனிங் வந்து என்னதுன்னா, ஒரு இது இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு அந்த ஆசிடை கூட வச்சுக்கலாமே. இப்போ சல்பியூரிக் ஆசிட் டைலூட்னா அதோட அந்த சல்பியூரிக் ஆசிடோட ஸ்ட்ரென்த் வந்து அதுல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இதே வந்து கான்சன்ட்ரேஷன்னா அதுல வந்து மேக்சிமம் ஆஃப் பார்ட் வந்து சல்பியூரிக் ஆசிட் தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு அர்த்தத்துல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா அந்த ஒரு ஓர் எடுக்கிறோம்னா அதுல வந்து நம்மளுக்கு நிறைய வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதுதான் கேங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த கேங்குஸ்லாம் போக அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அதோட அந்த ஓர்ல இருக்க மினரல்ஸை வந்து நம்ம நிறைய மினரல்ஸும் கொஞ்சம் வேஸ்ட்டும் இருந்தால் அதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அந்த மினரல்ஸை வந்து நம்ம நிறையவா இருக்கிற மாதிரி ஒரு எடுத்துக்கிறோம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ பியூரிஃபை பண்றதுக்கு அந்த மெட்டல்ஸை. ஓகேவா? ஓர்ல இருந்து தானே மெட்டல் எடுக்கிறோம். அதான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓர்ல இருந்து முதல்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்றோம். அந்த ஓர்ல வந்து மேக்சிமம் ஆஃப் பார்ட் வந்து மெட்டல்ஸ் ஆகும், மினிமம் ஆஃப் வாட்டர் வந்து வேஸ்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம். ஓகேவா? அப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். க்ரூடு மெட்டல்னா வேறது இல்லை. க்ரூடுன்ற வேர்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த க்ரூட் ஆயில்னு சொல்லுவோம்ல, அந்த க்ரூட் ஆயில்னா என்னது? இந்த கச்சா எண்ணெய்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். க்ரூடுனா அதுல வந்து அதுல தான் அந்த மெட்டரல்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனா பட் அதை வந்து பிரிக்காம எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்க அந்த ஒரு ஃபார்ம் இருக்குல்ல, அதான் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அந்த க்ரூடு மெட்டல். அந்த க்ரூடு மெட்டல்ல இருந்து நம்மளுக்கு அது என்ன மெட்டலோ அது தனித்தனியா பிரிப்போம். அது என்னென்ன பிரிப்போம், அந்த க்ரூடு மெட்டல்ல இருந்து எப்படி பிரிப்போன்றது வந்து 2 ஸ்டெப்ஸா பிரிக்கிறாங்க. கன்வர்ஷன் ஆஃப் ஓர் டு ஆக்சைடு, ரெடியூஸ் ஆஃப் மெட்டல், ஆக்சைடு டு மெட்டல். அது புரியுதா? இதுக்கு பருத்தி மூட்டை கூட இருந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ஓரை வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சைடா மாத்துறோம். ஆக்சைட்ல இருந்து திரும்பி ரெடியூஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடுல இருந்து திரும்பி மெட்டல் எடுக்கிறோம். ஒரு மெட்டலை ஆக்சைடு ஆக்கி அதுல இருந்து ஏன் நம்ம மெட்டலை திரும்பி எடுக்கலாம்? அப்படியே இருந்துட்டு போயிடலாம நீங்க யோசிச்சா? அப்படி இல்லை. ஒரு மெட்டலை நம்ம ஆக்சைடு ஆக்கி அதை ரெடியூஸ் பண்ணும்போது அதுல இருந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் இருக்கும்ல. வேஸ்டேஜ் மீன்ஸ் அதுல ஏதாவது சிலிகேட் இருக்கலாம். அது மாதிரி என்ன இருந்தாலும் அது வந்து ஆக்சைடா அது ஒரு தனி காம்பவுண்டா வெளியே போயிடும். அதனாலதான் நம்ம வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஓர் டு ஆக்சைடு, அப்புறம் திரும்பி ரெடியூஸ் மெட்டல் ஆக்சைடு டு மெட்டல். புரியுதா? ஏன் வந்து அது ஆக்சைடு ஆக்கி மெட்டல் ஆக்குறோம் அந்த க்ரூட் மெட்டல்ல, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூட் மெட்டல்ல. இந்த 2 பாயிண்ட்டும் புரிஞ்சிருச்சுல? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. அப்புறம் ரெஃபரிங் டு க்ரூட் ரீஃபைனிங் டு க்ரூட் மெட்டல்.
அதாவது வந்து ரீஃபைனிங்னா அது வேற எதுவும் இல்ல. ஃபைனிங்னா என்னன்னா, அது வந்து ஃபைனைட் ஸ்டெப்ஸா வந்து நம்ம இது பண்றதாம். ரீஃபைனிங்னா அது ஏற்கனவே நம்ம ரீஃபைனிங்ன்ற வேர்டுக்கு மீனிங் வந்து என்னதுன்னா, அத வந்து ஒரு தடவ ஃபைன் பண்ணா அது வெறும் வெறும் ஃபைனிங். அத திரும்பி, திரும்பி, திரும்பி ஃபைன் பண்ணிட்டே இருந்தா ரீஃபைனிங் ஓகேவா? அதுதான் அந்த வேர்டுக்கான மீனிங். அதாவது திரும்பி, திரும்பி அத வந்து பியூரிஃபை பண்றது தான் அந்த ரீஃபைனிங்ன்ற வேர்டு. இந்த ரீஃபைனிங்ன்ற வேர்டு எல்லாரும் நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுல? ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். இல்லாட்டி நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். 2 கொஸ்டின் புரிஞ்சுதுல்ல? சரி ஓகே. வாட் இஸ் த ரோல் ஆஃப் குயிக்லைம் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு ஓகேவா? இந்த கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னா, குயிக்லைம்க்கு என்ன ரோல் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயர்ன் ஆக்சைடு அயர்ன் ஃப்ரம் ஆக்சைடு அதாவது வந்து Fe2O Fe2O3 இருக்குல்ல, இதுல இருந்து தான் Fe2O3ன்றது தான் வந்து ஓரோட அதாவது அயர்ன் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க. அயர்ன் ஓர்ல இருந்து அது ஆக்சைடு இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்ல கன்வர்ஷன் இன்டு ஆக்சைடு ஓர் டூ ஆக்சைடுன்னு. அப்படி அந்த அயர்ன் ஓர்ல இருந்து முதல்ல அப்படி ஆக்சைடா தான் மாத்துவாங்க ஓகேவா? அந்த ஆக்சைடு அயர்ன் ஆக்சைடுல இருந்து திரும்பி நம்ம அயன பிரிச்சு எடுக்கும்போது குயிக்லைம்க்கான ஒர்க் என்ன? ரோல் என்ன? அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா? புரியுதா? அப்பனா அந்த இடத்துல என்ன நம்ம சொல்லணும்னா, குயிக்லைம் வந்து ஒரு ஃப்ளக்ஸ் ஓகேவா? ஃப்ளக்ஸ்னா வேற எதுவும் இல்ல. குயிக்லைம் வந்து சே ஆக்ட் அசிடிக் ஆக்ட் அஸ் ஏ ஃப்ளக்ஸ்ன்னு போடுவோம். இது வந்து அசிடிக் ஃப்ளக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க புக்ல. ஓகேவா? அது வேற எதுவும் என்ன பண்ணான்னா, அந்த ஆக்சைடு அதாவது ஒரு ஓர்னாலே நான் சொன்னேன்ல எக்ஸ்ட்ரா வேஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும்ன்ட்டு. அதுல வந்து என்னன்னா SiO2னா சிலிக்கேட் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க ஓகேவா? அந்த மாதிரி ஒரு வேஸ்ட் எல்லாம் இருந்ததுன்னா, இதுதான் வந்து குயிக்லைம்னு சொல்லுவாங்க. CaO ஓகேவா? இந்த குயிக்லைம் வந்து அந்த சிலிகேட் கூட வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணி CaSiO3 அப்படின்ற மாதிரி ஒரு காம்பவுண்டா வெளியே போயிடும். இப்ப பேலன்ஸ் இருக்கு அந்த ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன்றேன் இந்த அயன் ஃபெரஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு பியூர் ஃபார்மா வந்து வெளியே வந்துடும். அதனாலதான் இந்த இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன்ல வந்து இந்த வேர்டு தான் முக்கியம். குயிக்லைம் ஆக்ட் அஸ் ஏ ஃப்ளக்ஸ் ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அதான் கேங்கோல ரிமூவ் பண்ணும். ஃப்ளக்ஸோட ஒர்க் என்ன? ஃப்ளக்ஸும் கேங்குவும் சேர்ந்து ஸ்லாகா வெளியே போயிடும். ஓகேவா? அதுதான் வந்து ஒரு இதுக்கான ஒர்க். இந்த வேஸ்டா இருக்க அந்த கேங்கூஸ ஃப்ளக்ஸ் கூட சேர்த்து ஸ்லாகா வெளியே எடுத்துட்டு போயிடும். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதுல? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்கலாமா? தெரியல. சரி ஓகே. 4th கொஸ்டின் போலாம். Which type of ore can be converted by Froth flotation method? Give to example such. இதுல என்ன கேக்குறாங்கன்னா ப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல என்ன மாதிரியான ஓர்ஸ வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் ஓகேவா? இதுக்கு ஆன்சரே இந்த ஒரு வேர்டு தான். இது இருந்தாலே மார்க் ஓகேவா? இது அதுக்கான எக்ஸாம்பிள். அதாவது வந்து தீஸ் மெத்தட் காமன்லி யூஸ்டு டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர் ஓகேவா? சல்ஃபைடு ஓர் தான் வந்து ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மூலமா நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் ஓகேவா? அப்புறம் வந்து அது என்னென்ன ஓர்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2 குடுக்கணும். என்னன்னா பிபிஎஸ் ஜிங்க் பிளெண்ட் ஓகேவா? சாரி பிபிஎஸ்னா கலீனா அப்புறம் ஜிங்க் பிளெண்ட் ZNS. கலீனாக்கும் ஜிங்க் பிளெண்டுக்கும் இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னு தெரியுமா? இத நான் சொல்றேன். இது பேரு வந்து லிட் சல்ஃபைடு. லிட் சல்ஃபைடு இது பேரு ஜிங்க் சல்ஃபைடு. ஓகேவா? ஜிங்க் சல்ஃபைடு. இது லிட் சல்ஃபைடு, இது ஜிங்க் சல்ஃபைடு. இதுதான் வந்து கலீனா இன்னொரு பேர் இருக்கு. இதுக்கு ஜிங்க் பிளெண்டுன்னு இன்னொரு பேர் இருக்கு. உங்களுக்கு வந்து அங்க எக்ஸாம்ல வந்து சல்ஃபேட் ஓருன்னு என்னன்னு தெரியுது. ஆனா எனக்கு எக்ஸாம்பிள் அந்த நேம் மறந்து போச்சுன்னா, பிபிஎஸ் பிபினா லிட் சல்ஃபேட் அப்படின்னு கூட எழுதலாம். லிட் சல்ஃபேட்ன்றது அதுக்கான வேலிடான நேம். ஜிங்க் பிளெண்டுன்றதும் ஜிங்க் சல்ஃபேட்டும் ஒண்ணுதான். இது வந்து அதுக்கான நேம், இது அதுக்கான ஸ்பெஷல் நேம் மாதிரி சொல்லலாம். ஓகேவா? இது 2ம் அதுக்கான நேம் தான். ஓகே. இது ப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா ப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா இது நமக்கு தெரியும். ப்ரோத் ஃப்ளோட்டேஷன்னா சல்ஃபேட் ஓர் அதுக்கு எக்ஸாம்பிள் கலீனா ஜிங்க் பிளெண்ட் ஓகேவா? 4th கொஸ்டின் யாருக்கும் டவுட் இல்லைல்ல? 5th கொஸ்டின்
ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல்னாலே நம்ம புக்ல ஒரே ஒரு இதா இருக்கு ஓகேவா? டிஸ்கிரைப் த மெத்தட் ஃபார் ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல். நீங்க எக்ஸாம்ல ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல் எந்த இதுன்னு நமக்கு சொல்லல அப்படின்னு உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனா இருந்ததுன்னா, நீங்க என்னன்னா ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல் அப்படின்னு 12th புக்ல பார்த்தாலே அது ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் இருக்கு. என்னதுன்னா மாண்ட். மாண்டுனா நிக்கலு, நிக்கல்னா மாண்டு. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல்னாலே அது மான்ஸ் ப்ராசஸ் தான். மான்ஸ் ப்ராசஸ்க்கு வந்து என்னென்ன கண்டிஷன்னா, இது நான் அன்லைன் பண்றதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். அரவுண்ட் 350 கெல்வினு, இங்க அரவுண்ட் 460 கெல்வின் இருக்கா? அது வந்து அந்த கண்டிஷன்ல இப்ப நான் சொல்றேன். இந்த ரீஃபைனிங் ஆஃப் நிக்கலுக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு இதுதான். ஓகேவா? மான்ஸ் ப்ராசஸ். மான்ஸ் ப்ராசஸ் தான் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? ரீஃபைனிங் ஆஃப் நிக்கலுக்கு. த இம்பியூர் நிக்கல் ஆர் ஹீட்டட் இன் எ ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? கார்பன் மோனாக்சைடு வந்து ஆவியா ஸ்ட்ரீம்னா ஆவி தானே. ஆவி. அந்த ஆவியில வந்து இந்த இம்பியூர் நிக்கல ஹீட் பண்றோம். எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னா அட் 350 அரௌண்ட் 350 கெல்வின். ஓகேவா? அந்த அளவுக்கு ஹீட் பண்ணி அந்த ஸ்ட்ரீமால வந்து நிக்கல நம்ம ஹீட் பண்றோம். ஓகே. இப்ப இதுல வந்து த நிக்கல் இஸ் ரெடியூஸ்டு வித் react with carbon monoxide from high volatile nickel tetracarbonyl. இந்த லெசனுக்கும் நம்ம ஃபிஃப்த் லெசனுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதான் இந்த மான்ஸ்க்கும் ஃபிஃப்த் லெசனுக்கும். இது என்ன காம்பவுண்ட்னு தெரியுதா? இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓகே. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் இருந்தாலே வந்து காம்ப்ளெக்ஸ் தான். இந்த கொஸ்டின்ல வந்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வந்து மறந்து மாத்தி போட்டக்கூடாது. மாத்தி போட்டா மார்க்கே வராது. ஓகேவா? ஹைலி வொலட்டைல்னா அது வேற எதுவும் இல்ல. ஈஸியா அது வந்து வேப்பர் ஆயிரும். ஓகே. ஹைலி வொலட்டைல் அது வந்து ஈஸியா வேப்பர் ஆயிரும். ஈஸியா வேப்பர் ஆகுறது தான் வந்து ஹைலி வொலட்டைல் காம்பவுண்ட் சொல்லுவோம். அந்த இம்பியூர் நிக்கல வந்து ஹீட் பண்றோம். எது கூட? ஸ்ட்ரீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னா 350 டிகிரி கெல்வின்ல பண்றோம். ஓகேவா? 350 கெல்வின்ல பண்றோம். அப்ப நிக்கல் வந்து ரியாக்ட் வித் கார்பன் மோனாக்சைடு ஹைலி வொலட்டைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல். நிக்கல் டெட்ரானா 4 4 கார்பனைல்னா அந்த CO குரூப் இருக்கா? இந்த காம்பவுண்ட் பேரு தான் நிக்கல் டெட்ரா கார்பனைல். ஓகேவா? அப்படி ஒரு ஹைலி வொலட்டைல் காம்பவுண்ட் இருக்கா? இப்ப இந்த ஹைலி வொலட்டைல் காம்பவுண்ட் இப்படியே ஒரு காம்பவுண்டா இருக்காது. ஓகேவா? அது டக்குன்னு மாறிடும். அது நமக்கு தேவை மாதிரி ஒரு பியூர் நிக்கலா இங்க வந்து நம்ம போறது வந்து இம்பியூர். ஓகேவா? இம்பியூர் நிக்கல். ஓகேவா? இப்ப இந்த இடத்துல வந்து ஆன் ஹீட்டிங் த நிக்கல் டெட்ரா கார்பனைல் அந்த இப்ப வந்து நம்ம கிடைச்ச அந்த வொலட்டைல் காம்பவுண்ட ஹீட் பண்றோம். எவ்வளவுக்கு ஹீட் பண்றோம்னா அரௌண்ட் 460 கெல்வின். 460 கெல்வின்ல நம்ம ஹீட் பண்ணும்போது த காம்ப்ளெக்ஸ் டீகம்போஸ்டு டு கிவன் பியூர் மெட்டல். டீகம்போஸ் ஆகி ஒரு பியூர் மெட்டல் நமக்கு கிடைக்குது. ஓகேவா? அது என்ன பியூர் மெட்டல்னா அதான் சாரி என்ன பியூர் மெட்டல்னா நம்ம நிக்கல் வந்து ஒரு பியூர் மெட்டல் ஃபார்மா நமக்கு இங்க கிடைக்குது. ஓகேவா? என்னது இந்த காம்பவுண்ட் வந்து 460 கெல்வின்ல ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணா பியூர் நிக்கலும் அந்த போட்ட அந்த 4 கார்பன் மோனாக்சைடும் வந்து வெளியே வந்துருது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இம்பியூர் ஃபார்ம் போடுறோம். அதாவது இந்த ரியாக்ஷனை ரிவர்ஸ்ல போட்டா நமக்கு அடுத்த ரியாக்ஷன். இந்த இது மட்டும்தான் மாறும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க ரியாக்ஷன் மேலே எழுதிட்டே கூட உங்களுக்கு மார்க் குறைக்க எங்கேயும் வாய்ப்பே இருக்காது. நம்ம இம்பியூர் நிக்கல் அங்க வச்சு ஹீட் பண்றோம். எதுல? கார்பன் மோனாக்சைடுல. எவ்வளோ டிகிரி செல்சியஸ்னா 350 டிகிரி கெல்வின்ல. கெல்வின் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? கெல்வின்ல இது பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு வொலட்டைல் காம்பவுண்ட் கிடைக்கும். வொலட்டைல் காம்பவுண்ட்னா ஈஸிலி டீகம்போஸ்டு. அதாவது ஒரு ஏர்ன்னு சொல்றத விட வேப்பரா ஈஸியா மாறிடும் வொலட்டைல் காம்பவுண்ட். அப்படி ஒரு காம்பவுண்டா மாறும். அதை வந்து திரும்பி ஹீட் பண்றோம். எதுக்கு? நம்மளுக்கு பியூர் நிக்கலா அதுவா மாறினா அது வேற மாதிரி மாறிடும்ல. அதை நம்மளா மாத்துறோம். எப்படின்னா பியூர் நிக்கல் ஃபார்மா மாத்துறோம். அது வந்து இன்னும் ஹீட் பண்றோம். அந்த நிக்கல் டெட்ரா கார்பன் அரௌண்ட் 460 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு பியூர் நிக்கல் கிடைச்சிருது. இந்த ரியாக்ஷன் படிச்சா அதை உல்டாவா போட்டா இந்த ரியாக்ஷன். இந்த இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்னா 350 கெல்வின், அப்புறம் 460 கெல்வின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இது கொஸ்டின் புரிஞ்சதுல? ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல்னா என்ன? மான்ஸ் ப்ராசஸ். மான்ஸ் ப்ராசஸ்னா இந்த ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல். ஓகேவா? ரெண்டும் ஒண்ணுதான். உங்களுக்குலாம் புரிஞ்சதுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு விடுங்களேன். அப்பதான் எனக்கும் நீங்க உங்களுக்கு கரெக்டா தான் புரியுதா அப்படின்ற மாதிரி எனக்கும் புரியும்ல. ஓகே. இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா பாய்? ஹலோ, கேக்குதா? புரிஞ்சுது புரிஞ்சுது. அதான் ஒரு தம்ஸ் இங்க யாரோ போடுறாங்க பாரு. இந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஈஸியா இருக்குங்க நமக்கும். சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகேவா? வித் எக்ஸாம்பிள். ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்னா அந்த கொஸ்டின்லயே கொடுத்துட்டோம். ஜோன் ஜோனா நம்ம ரிஃபைன் பண்றோம். ஓகே, ஜோனா நம்ம ரிஃபைன் பண்றோம். ஓகே, எதை ஜோனா ரிஃபைன் பண்றோம்னா அதுதான் நம்மளுக்கு தேவை. ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்னா ஒரு இம்பியூர் மெட்டலை வந்து நம்ம வந்து ஒரு ராடா எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணி அந்த ஜோனா ஹீட் பண்ணி நம்ம ரிஃபைன் பண்றதா ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ நம்ம உள்ள போலாம் கொஸ்டின்குள்ள. This method is based on the principle of fractional crystallization. இந்த பிரின்சிபல் வந்து கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன்னா வேற எதுவும் இல்லை. ஃப்ராக்ஷன்னா வந்து அதுல ஒரு சின்ன பார்ட் தானே. சின்ன சின்னதா அதை கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கிறிஸ்டல்னா கட்டி ஆக்குறது, அதாவது அந்த கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டா மாத்துறோம். கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் பண்ணி மோல்டன் ஆக்கி திரும்பி சாலிடா மாத்துறது தான் வந்து ஜோன் ரீஃபைனிங் ப்ராசஸ். சின்ன சின்ன ஜோன்ஸா வந்து இது பண்ணுவோம். ஓகேவா? when an impure metal is impure metal is melted or allowed solidified. இந்த கொஸ்டின் என்ன? when impure metal is melted and allowed to solidified the impurities which அதான் நான் சொன்னதுதான். இந்த மெட்டலை வந்து இது மாதிரி மெல்டன் பண்றோம்ல, மெல்டன் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கேங்கூஸ் சொல்லுவோம்ல, அந்த வேஸ்டேஜ் ஆஃப் அந்த மெட்டல் வந்து சாலிடிஃபைட் ஆயிரும். இங்க லாஸ்ட்ல இது ஆயிரும். This process the impure metal is taken in the form of rod. இது கண்டிப்பா எழுதணும். ஓகேவா? அந்த மெட்டலை எப்படி எடுக்கிறோன்றத வச்சு தான் அது எப்படி பியூரிஃபை பண்ண போறோன்றது. அந்த இம்பியூர் மெட்டலை வந்து ராடா நம்ம எடுத்துக்கிறோம். ஒன் எண்ட் ஆஃப் த ராட் இஸ் ஹீட்டட் யூசிங் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர். மொபைல்னா நமக்கு தெரியும். மொபைல்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா நவுத்துறதுன்ற அந்த மாதிரி ஒரு மீனிங்க்கு தான் மொபைல் கொடுப்பாங்க. இண்டக்ஷன் ஹீட்டர்னா அந்த ஹீட்டை வந்து அந்த ஒரு ஃபயரோ இதுவோ இல்லாம ஒரு கான்டாக்டே இல்லாம அந்த இடத்துல ஹீட் உருவாக்குறது இண்டக்ஷன் ஸ்டவ்னு சொல்லுவோம்ல. அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்ல நமக்கு வந்து நெருப்புலாம் வராது, ஆனா அந்த இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. அந்த மாதிரி தான் மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்னா அங்க நெருப்புலாம் வராமையே வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னால அந்த இடத்த ஹீட் பண்றது தான் அந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர்ன்ற அந்த ஒரு பர்பஸ். இந்த ராடை வந்து அதாவது வந்து இம்பியூர் மெட்டல் வந்து ஒரு ராடா எடுத்துக்குவோம். அது வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டர் அப்படின்ற ஒரு ஹீட்டரால ஹீட் பண்றோம். அந்த மாதிரி ஹீட் பண்ணல அங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஜோன் ஹீட் பண்றேன்னா இங்க ஃபர்ஸ்ட் மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகையில வந்து பியூர் மெட்டல்லாம் அங்கே இருக்கும். இம்பியூரிட்டிஸ் வந்து அந்த மெட்டலோட ஃபாஸ்டாவே வந்து நம்மளுக்கு வந்து மெல்ட் ஆயிரும். அப்படின்னா மெல்ட் ஆனதெல்லாம் வந்து இந்த சைடு வந்து மூவ் ஆகும். அப்புறம் இந்த மிஷினை வந்து இங்கிட்டு நவுத்துவோம். ஓகேவா? அப்போ வந்து மிஷினை வந்து இப்படி இருந்ததுன்னா இது இந்த சைடு நவுத்துவோம். இங்க வந்து இந்த இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாம் கிறிஸ்டல் ஆயிரும். இதெல்லாம் பியூர் மெட்டல் ஆயிரும். இந்த இம்பியூரிட்டிஸ் எல்லாம் அப்படியே இங்கிட்டே வரும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில இங்கே வரையில இந்த பியூர் மெட்டல்ஸ் எல்லாம் லாஸ்டா வந்து இந்த மாதிரி டெபாசிட் ஆயிரும். ஃபுல்லா வந்து இம்பியூர் மெட்டல் ஆகும். ஓகேவா? அதுதான் இந்த கான்செப்ட். அதாவது எதுனா ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்க்கான கான்செப்ட். சின்ன சின்னதா ஜோனா அந்த மெட்டலை வந்து ரிஃபைன் பண்ணுவோம். இது ஒரே ஸ்டெப்லயே இதை ஃபுல்லா ரிஃபைன் ஆயிருமானா ஆகாது, கண்டிப்பா ஆகாது. திரும்பி இதை பண்ணாதான் அது ஆகும். ஓகேவா? இதோ ஒன் எண்ட்ல தானே ஸ்டார்ட் பண்றோம். ஒன் எண்ட்ல வந்து இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்ல வச்சு ரெட் ஹாட் கண்டிஷன்ல வரை ஹீட் பண்றோம். ஓகேவா? பண்ணோன்னா வென் ஹீட்டர் இஸ் ஸ்லோலி மூவ் டு அதர் எண்டு. ஓகேவா? இந்த எண்டுல நான் சொன்னல, இந்த எண்டுல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த எண்டு வரையும் அந்த ஹீட்டர் வந்து ஸ்லோவா மூவ் பண்ணிட்டு வரும். ஸ்லோலி மூவ் டு அதர் எண்டு. த பியூர் மெட்டல் இஸ் கிறிஸ்டலைஸ் while the impurities will move to adjust the மோல்டன் ஜோன். அதான் நம்ம அந்த எடுத்துட்டு போற அந்த ஹீட்டரோட ஜோன்லயே வந்து நம்மளோட இம்பியூரிட்டிஸும் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃப்ரம் டியூ டு மூவ்மெண்ட் ஆஃப் ஹீட்டர், அதாவது ஹீட்டை வந்து நம்ம நவுத்தையில அந்த இது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை வந்து இப்படியே தான் எழுதணுமானா அப்படி எழுதணும்னு கண்டிப்பா அவசியம் இல்லை. ஓகேவா? இது வந்து புரிஞ்சது, அதாவது நான் சொன்ன அந்த பிரின்சிபலு, இந்த மொபைல் இண்டக்ஷன் ஹீட்டரு, அந்த இது ராடா எடுக்கிறோம் அப்படின்ற அந்த மெயின் பாயிண்ட்ஸும் அது என்ன பண்றோம், இது என்ன பண்றோம், இது மூவ் பண்றோம், அந்த இம்பியூரிட்டிஸ் வந்து இந்த அதுவும் வந்து இந்த சைடு வந்து சாலிடிஃபை ஆகுது அது அப்படின்னு இருக்குல்ல, அது உங்களுக்கு புரிஞ்சதை எழுதுனா போதும். இந்த ப்ராசஸை வந்து
இந்த ப்ராசஸ வந்து என்ன இடத்துல பண்ணுவோம்னா, இன்னர் கேஸ் அட்மாஸ்பியர்ல தான் பண்ணுவோம். ஏன் இன்னர் கேஸ் அட்மாஸ்பியர்ல பண்ணுவோம்னு தெரியுமா? அ நானே சொல்லிடுறேன். இன்னர் கேஸ்னா என்னன்னா, தமிழ்ல வந்து மந்த வாயுகள் சொல்லுவாங்க. ஓகேவா? மந்த வாயுக்கள்னா அந்த பேர்லயே இருக்குல்ல, இன்னர் அது வந்து எந்த ரியாக்ஷன்லயும் இன்வால்வ் ஆகாது. ஓகேவா? எந்த ரியாக்ஷன்லயும் இன்வால்வ் ஆகாதனால தான் அது பேரு இன்னர்ட் அப்டின்னே வச்சாங்க. இன்னசென்ட் மாரி இருக்குல்ல, ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னர் கேஸ் வந்து எந்த இதுலயும் ரியாக்ட் ஆகாதனால, இந்த ரியாக்ஷன்லயே வந்து ஆகாது. எது ஆக்ஸிடைஸ் ஆகாது. இதே வேற இன்னர் கேஸ் ரீஜியனா இல்லாம, வேற ஏதாவது ஒரு இதா இருந்துச்சுன்னா, சுத்தி இருக்க அந்த கேஸ் வந்து ஆக்ஸிடைஸ் ஆயிரும். ஓகேவா? இந்த ரியாக்ஷன் அப்ப, அந்த கேஸும் ஆக்ஸிடைஸ் ஆயிரும். நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா பியூரிட்டியா வந்து அந்த மெட்டல் வந்து வராது. அதனால தான் நம்ம இன்னர் கேஸ் அட்மாஸ்பியர்ல பண்ணுவோம். இது வந்து கரெக்ட்டா மென்ஷன் பண்ணணும். அப்புறம் என்னென்ன மெட்டல் எல்லாம் இதுக்குள்ள வச்சு பண்ணுவோம்னா, செமி கண்டக்டர்ஸ் இந்த செமி கண்டக்டர்ஸ் தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல பியூரிஃபை பண்ண முடியும். செமி கண்டக்டர் லைக் ஜெர்மானியம், சிலிகான், கேலியம் இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் குடுக்குறோம். இந்த ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ்னாலே செமி கண்டக்டர்ஸ் தான் பண்ணுவோம். ஓகேவா? செமி கண்டக்டர்ஸ் செமி கண்டக்டர்ஸ்னா என்னன்னு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ஃபுல்லா கண்டக்டராவும் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா இன்சுலேட்டராவும் இருக்க மாட்டாங்க. 2த்துக்கும் நடுவுல இருப்பாங்கல்ல. அதான் சிலிக்கான், ஜெர்மானியம், கேலியம் அந்த மாரி மெட்டல்ஸ்லாம். ஓகே தானே? புரிஞ்சுதா? இந்த கொஸ்டின் ஓகேவா? என்னடா தம்ஸ் அப்ப காணோம். சரி ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாமா? ம். சரி ஓகே. யூஸ் தி எலிங்கம் டயகிராம் அப்புறம் அந்த ஏபி அப்படின்னு ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. அது வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து எலிங்கம் டயகிராம்னா என்ன தெரியுமா? இந்த நம்ம புக்ல குடுத்திருப்பாங்க. இந்த கிராஃப் தான் வந்து எலிங்கம் டயகிராம். பேஜ் நம்பர் மென்ஷன் ஆயிருக்கா? ஓகேவா? அதாவது வந்து எலிங்கம்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த மெட்டலோட ஆ ஒரு கேரக்டர்ஸ வந்து ஒரு கிராஃபா வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அததான் வந்து எலிங்கம் டயகிராம் அப்படின்னு அவரு பேரு தான் எலிங்கம். அவரு வந்து அந்த இத வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணனால அந்த டயகிராம் பேரே எலிங்கம் டயகிராம். நம்ம புக்ல பேஜ் நம்பர் சரி ஓகே. நான் பேஜ் நம்பர் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? கொஸ்டின் ஏல என்ன குடுத்துருக்காங்கன்னா, அ கீழ 2 குடுத்துருக்காங்கல்ல. அலுமினியம் மைட் எக்ஸ்பிரஸ்ட் ரெட்யூஸ் த மெக்னீசியா ஓகேவா? அலுமினியம் வந்து மெக்னீசியத்த எவ்வளோ வந்து இது பண்ணும் அப்படின்னு கேட்கறாங்க. எலிங்கம் டயகிராம் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் Al2O3 அதாவது அலுமினியம் ஆக்சைடு அண்ட் மெக்னீசியம் ஆக்சைடு அ நம்ம புக்ல பேஜ் நம்பர் 11ல இருக்காங்க அந்த டயகிராம். அத வச்சு தான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? எலிங்கம் டயகிராம்ல வந்து அது வந்து அரவுண்ட் 160 சாரி 1600 கெல்வின் வரையுமே இங்க இருக்கா 1600 ரவுண்டா குடுத்துட்டாங்க. இந்த இடத்துல ஒரு கிராஸ் நடக்குதா? இதுக்கு வரையுமே வந்து இங்க அலுமினியம் மேல இருக்காங்களா? கீழ மெக்னீசியம் இருக்கா? இந்த லைன் ஃபுல்லாவே மெக்னீசியம் தான். அலுமினியம் மேல இருக்கு, மெக்னீசியம் கீழ இருக்கு. இந்த இன்டர்செக்ஷனுக்கு அப்புறம் அலுமினியம் கீழ போச்சு, மெக்னீசியம் மேல போச்சு. தெரியுதா? அதுதான் சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து 1600 கெல்வின்க்கு கீழ வரையும் அ இந்த எலிங்கன் டயகிராம்க்கு ஒரு சின்னதா ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கு. என்னதுன்னா, கீழ இருக்க ஒரு மெட்டல் கீழ இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே மேல இருக்க எலமெண்ட்ட வந்து ஈஸியா ரெட்யூஸ் பண்ண முடியும். இத நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு படிக்கிற பையன் படிக்காத பையன வந்து எதுவும் பண்றதோட, ஒரு படிக்காத பையன் படிக்கிற பையன ஈஸியா படிக்காத பையனா மாத்திரலாம். புரியுதா நான் சொல்ல வர்றது? இப்ப நான் இன்னும் 50 டேஸ் தான் இருக்கு எக்ஸாம்க்கு. நம்ம வந்து ஒரு படிக்கிற பையன் கூட சேர்ந்தா, அ இருக்கிற மாரியே படிப்போம். மேபி எக்ஸ்ட்ரா படிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இதே ஒரு படிக்காத பையன் கூட சேர்ந்தா, நம்ம இம்ப்ரூவ் ஆவறத விட டிக்ரீஸ் ஆவறது வந்து சான்சஸ் ஜாஸ்தியா இருக்குல்ல. அதுதான் இந்த டயகிராமோட கான்செப்ட். கீழ இருக்க இந்த எல்லா மெட்டல்ஸும் மேல இருக்க மெட்டல்ஸ ரெட்யூஸ் பண்ண முடியும். ஆனா மேல இருக்க மெட்டல்ஸால கீழ இருக்க மெட்டல ரெட்யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுதான் கான்செப்ட். இப்ப வந்து இந்த இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து மெக்னீசியமால வந்து ஆ 1600 கெல்வின் வரையுமே வந்து இத ரெட்யூஸ் பண்ண முடியும் அலுமினியம். ஆனா இங்க 1600 கெல்வின்க்கு மேல வந்து அதால ரெட்யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இதோ அ அ ஃபர்ஸ்ட் இதானே.
above the temperature delta G magnesium oxide leaves above the line delta அதாவது லீஸ்னா அது கீழே இருக்குன்னு சொல்றாங்க. hence we can use it to aluminum reduce the magnesium above 600 kelvin. நான் சொல்றது புரியுதா? இது வரையுமே வந்து நம்மளால இந்த அலுமினியம் வச்சு மெக்னீசியம் வந்து இது பண்ண முடியாது, ரெடியூஸ் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு மேல வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதுல? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏல என்ன கேக்குறாங்க, அலுமினியம் மைட் பி எக்ஸ்பிரஸ்டு டு ரெடியூஸ் மெக்னீசியம் கேட்டிருக்காங்க. 1600 கெல்வின்க்கு மேலதான்ப்பா நம்மளால வந்து மெக்னீசியத்தை அலுமினியமால வந்து ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அப்புறம் செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, மெக்னீசியம் குட் ரெடியூஸ் அலுமினியம் கேக்குறாங்க. அதுதான் இதுல இருக்குல்ல, எலினியம் டயக்ராம் அதே மாதிரி இருக்கு. அதான் பிலோ இந்த எல்லோ கலர் லைன் பாருங்க. The magnesium to reduce aluminum below 1600 Kelvin. அந்த 1600 Kelvin ஞாபகம் இருந்தா நமக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிடும். இதுக்கு மேல ஃபுல்லா அலுமினியம் வந்து மெக்னீசியம் ரெடியூஸ் பண்ணும், இதுக்கு கீழே ஃபுல்லா மெக்னீசியம் வந்து அலுமினியம் ரெடியூஸ் பண்ணும். உங்களுக்கு புரியுதா? கம்ஸ் போடுங்கப்பா. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் நான் போறேன். பீல என்ன கேட்டிருக்காங்கன்னா, it is possible to reduce ferrous oxide by coke. கோக்னா என்ன தெரியுமா? கோக்னா கொக்கோ கோலாவா அப்படின்னு கேட்கலாம். மேபி அது கொக்கோ கோலாவை கூட கோகோ கோலான்னு அதுக்கு ஏன் வச்சிருக்கலாம்னா, கொக்கோ கோலா மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்ல எல்லாம் நம்மளுக்கு என்னத்தை வச்சு கம்ப்ரஸ் பண்ணிருப்பாங்கன்னா, கார்பன் மோனாக்சைடு தான் வச்சு கம்ப்ரஸ் பண்ணிருப்பாங்க. அதாவது இந்த கார்பன் சியை வந்து மீன் பண்ற ஒரு வேர்டு தான் வந்து கோக். ஓகேவா? அதனாலதான் அந்த கூல்ட்ரிங்க் நேரும் மேபி கோக்குன்னு வச்சிருக்கலாம். ஓகேவா? ரெடியூஸ்டு பை கோக்கு அட் டெம்பரேச்சர் 1200 கெல்வின் அரௌண்ட். அது வரையும் பாசிபிள் இருக்கான்னு கேக்குறாங்க. நம்ம எலிங்கம் டயக்ராம் வச்சு அதை சொல்ல போறோம். இந்த கோக்னா சொன்னல, கார்பன் இருக்கிற அந்த லைன் தான் கோக்கு. இந்த 400 டிகிரி செல்சியஸ்ல வந்து சார் இது டெம்பரேச்சர் இல்ல, டெல்டா ஜி. இந்த லைன் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கா? இவன் தான் வந்து கார்பன். இத வந்து 1200 இங்க இருந்து எங்க நம்மளோட அயன் இருக்கும்? இங்க இருக்கும் அயன். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நம்ம அயன் வந்து கொஷின் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன கேக்குறாங்கன்னா, இஃப் பாசிபிள் டு ரெடியூஸ் ஃபெரஸ் ஆக்சைடு பை கோக் அட் டெம்பரேச்சர் அரௌண்ட் 1200 கெல்வின். நம்ம என்ன சொல்லுவோம்னா, in Ellingham diagram above 1000 Kelvin, carbon leaves below the iron line. Hence the possible to reduce the ferrous oxide by coke temperature around 2 Kelvin. அதாவது வந்து இந்த 1000 கெல்வின் இருக்குல்ல, 1000 கெல்வின்ஸ்லயே வந்து நான் இது ஃபெரஸ் வந்து மேல போயிட்டான். 1000னா மேபி இந்த 800 கெல்வின்லயே வந்து மேல போயிட்டான். கீழே வந்து தான் இவன் இருக்கான், யாரு? கார்பன் இருக்கான். இப்போனா நான் என்ன சொன்னேன், கீழே இருக்கவன் வந்து மேல இருக்கவன ரெடியூஸ் ஈஸியா பண்ண முடியும். இங்க இதுவரையுமே நம்மளோட அயன் வந்து கீழேயும் மேல கார்பனும் இருந்தான். இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபெரஸ் ஆக்சைடு மேல போயிட்டான், CO2 அதாவது வந்து கோக் கீழே இருக்கானா, அப்பனா வந்து கண்டிப்பா வந்து 1200 கெல்வின்ல வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் ஆன்சர். புரியுதுல? புரியுதுலப்பா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க். ஓகேவா? ஜிங்க் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து யூசஸ்ன்றதே வந்து தனியா ஒரு இது இருக்கு. சரி, ஓகே, நான் இதை சொல்றேன். ஓகேவா? மெட்டாலிக் ஜிங்க் இஸ் used to galvanizing metals such as iron and steel to protect them, reducing and corrosion. அதாவது என்ன சொல்றோம்னா, ஜிங்கை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு அயன் அல்லது ஒரு ஸ்டீல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கெரோஷன்னா என்னன்னா திருப்பிடிக்கிறது. ஓகேவா? ரெஸ்டிங் ஆகிறது தான் கெரோஷன் சொல்லுவோம். அந்த திருப்பிடிக்காம வந்து நம்ம வந்து கேல்வனைஸ் பண்ணுவோம். கேல்வனைஸ்னா தடுக்கிறது, ப்ரொடெக்ட் பண்றதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஜிங்க் வந்து கேல்வனைஸ் மெட்டல் சச் அஸ் அயன் அண்ட் ஸ்டீல். ஓகேவா? இது ரெண்டுத்தையும் வந்து ரெடியூசிங் ஆர் கரோஷன் ஆகாம தடுக்கும் ஜிங்கோட ஒர்க். ஓகேவா?
அது அத வந்து எப்படி சொல்றேன்னா, அது அதோட ஸ்ட்ரக்சர வந்து ஃபுல்லா வந்து இதுக்காக வந்து இது பண்ணிரும். தியாகி. அது ஒரு பெரிய தியாகி சிங்க். இவங்க 2 பேர காப்பாத்துறதுக்கு அவன் வந்து கேல்வனைஸ் ஆயிடுவான். ஓகே. ஜிங்க் இஸ் ஆல்சோ யூஸ்டு டூ புரொடியூஸ் டைகாஸ்ட் இன் ஆட்டோமொபைல். ஆமா. ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ். அ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஜிங்க் வந்து எது எதுக்குலாம் யூஸ் ஆகும்னா, அ அ புரொடெக்ஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில, எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில, ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியிலலாம் வந்து அ டைகாஸ்டிங் பண்ண டைகாஸ்டிங் பண்றதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இந்த 3 இண்டஸ்ட்ரியிலயும் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்? கால்வனைசிங் மெட்டல் சச் அஸ் அயர்ன் அண்ட் ஸ்டீல். இந்த ஜிங்க் வந்து 2 மெட்டல வந்து காப்பாத்துது. எதுல இருந்துன்னா கரோஷன்ல இருந்து காப்பாத்துது. செகண்ட்ல வந்து இந்த மாதிரி 3 இண்டஸ்ட்ரியில நம்ம யூஸ் பண்றோம். இந்த கொஸ்டின் புரியுதுல? தேர்ட் வந்து ஜிங்க் ஆக்சைடு இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் பெயிண்ட், ரப்பரு, காஸ்மெட் காஸ்மெட்டிக்ஸ் ஓகேவா? அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ வந்து உருவாக்க வந்து ஜிங்க் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? அப்புறம் இந்த பாயிண்ட் பாருங்க. அ ஜிங்க் சல்ஃபைட் இஸ் யூஸ்டு டு மேக் illuminated பெயிண்ட். ஃப்ளூரோசின்னா அன்னைக்கு கூட ஒருத்தன் கேட்டிருந்தான். ஃப்ளூரோசின்னா மினுக்கக்கூடியது. நம்ம பிசிக்ஸ்ல கூட வந்து இந்த ஜே தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அந்த லாஸ்டா அந்த ஸ்கிரீன்ல வந்து ஃப்ளூரோசின்னு கோட் இருக்கும்னு சொல்லுவோம். அதுல கூட மென்ஷன் பண்ணிருக்கோம்ல ஜிங்க் சல்ஃபேட்னு. ZnS தான் ஜிங்க் சல்ஃபேட். இது ZnS வந்து என்ன பண்ணும்னா, ஏதாவது ஒரு எக்ஸ்ரேவோ அந்த இடத்துல வந்து நம்ம கேத்தோட் ரேஸ் யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ஏதாவது ஒரு இது ரேஸ் வந்து படும்போது மினுக்கும். ஃப்ளூரசன்ட்னா மினுக்கும். ஓகேவா? அந்த பாயிண்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம பிசிக்ஸ்ல யூஸ் ஆகுது. கெமிஸ்ட்ரியில படிக்கிறோம். ஓகேவா? ஜிங்க் சல்ஃபேட் இஸ் யூஸ்டு டு மேக் illuminated பாயிண்ட் ஃப்ளூரோசின் லைட் அண்ட் எக்ஸ்ரே ஸ்கேட். அதான் எக்ஸ்ரே படும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடம் வந்து லைட் வந்து க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த ஜிங்க் எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சுதுல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதோட அதோட இது மெட்டலை வந்து அது காப்பாத்துறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் அது என்னென்ன இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது. தேர்டு அதை வந்து எது எதுக்கெல்லாம், அதாவது பெயிண்ட், ரப்பரு, காஸ்மெட்டிக் எக்ஸெட்ரான்னு கூட போடணும். ஓகேவா? எக்ஸெட்ரா இதெல்லாம் உருவாக்கவே யூஸ் ஆகுது ஜிங்க் ஆக்சைடு. அப்புறம் வந்து ஜிங்க் சல்ஃபைடு வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளூரிசினா இந்த எக்ஸ்ரே படும்போது யூஸ் ஆகுது. ஜிங்க் சல்ஃபைட்னா ZnS யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இது புரிஞ்சுதுல? ஓகே தானடா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போலாம். எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரோ மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம். ஓகேவா? எலக்ட்ரோ மெட்டலர்ஜினா அது வேற எதுவும் இல்லை. அதாவது கரண்ட்டை வச்சு நம்ம பிரிக்கிறது. ஓகேவா? இதுல வந்து ஆனோட் கேத்தோட் மாறி இருக்கும் பாரு ப்ரோ. ஆனோடும் கேத்தோடும் மாறி இருக்கு. அதாவது வந்து ஆனோட் தான் வந்து கார்பன் பிளாக்கா இருக்கணும். ஓகேவா? ஆனோட் தான் வந்து கார்பன் பிளாக்கா இருக்கணும். சரி, இதுல எழுதுங்க. ஓகேவா? உல்டாவா இருக்கு அதுல. ஓகேவா? இதுதான் பிளாக்கா? யாரா இவன்? சரி, ஓகே. அதாவது வந்து ஆனோடா வந்து நம்ம இந்த எலக்ட்ரோ மெட்டலர்ஜினா வேற எதுவும் இல்ல. இது வந்து அந்த பேட்டரி எல்லாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு கேத்தோட் இருக்கும், ஆனோட் இருக்கும், ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும். பேட்டரியோட ப்ராசஸ் என்னன்னா, அந்த உள்ள அந்த இந்த 3 செட்டப்பையும் வச்சு கரண்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? பேட்டரியோட ஒர்க் வந்து இந்த 3த்தையும் வச்சு கரண்ட்ட ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரோ மெட்டலர்ஜினா அதே கான்செப்ட வச்சு நம்ம இந்த ப்ரொடியூஸ் பண்றதுக்கு பதிலா கரண்ட்ட குடுக்குறோம். குடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இம்பியூர் மெட்டல் வந்து ஒரு பியூர் மெட்டலா மாறுது. ஓகேவா? இதுல வந்து அலுமினியம் வந்து நம்ம எப்படி பியூரிஃபை பண்ண போறோம் அப்படின்றது தான் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஆனோடா என்ன வச்சுக்கிறோம்னா கார்பன் பிளாக். ஓகேவா? அப்புறம் வந்து கார்பன் பிளாக், கேத்தோட வந்து ஒரு அயர்ன் டேங்க்ன்னு இருக்கும் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேவா?
எலக்ட்ரோலைட்னா வேற எதுவும் இல்லை. இது லிட்டர் பேட்டரிலாம் இருக்கும்ல, இப்படி இங்க ஒரு ஆனோட் இருக்கும், இங்க ஒரு கேத்தோட் இருக்கும், இங்க ஃபுல்லா வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இந்த செட்டப்பும் பண்ண போறோம். இங்க வந்து கார்பன் பிளாக் இங்க வச்சுக்கிறோம், இங்க அயனு. ஓகேவா? இங்க ஃபுல்லா இந்த எலக்ட்ரோலைட் வந்து என்னன்னா 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா மோல்டன் கிரையோலேட்டு, அப்புறம் வந்து கால்சியம் குளோரைடு. கால்சியம் குளோரைடும் எதுக்கு யூஸ் ஆகும்னா, கால்சியம் குளோரைடு வந்து அதோட டெம்பரேச்சர் இருக்குல்ல, இப்போ இந்த அபவுட் 1270 கெல்வின் சொல்றோம்ல, இதே இந்த கால்சியம் குளோரைட் போடாட்டி இதோட இன்னும் ஜாஸ்தியான ஒரு டெம்பரேச்சர் அதுக்கு வந்து தேவைப்பட்டுரும். அந்த டெம்பரேச்சரை குறைக்க இது யூஸ் பண்றோம். இது வந்து ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. ஓகேவா? இந்த அலுமினால இருந்த அந்த இதை வச்சுதான் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண போறோம் அலுமினியத்தை. ஓகேவா? புரியுதுல? வாங்க. இதோட டெம்பரேச்சர் கண்டிப்பா எழுதணும்ப்பா, மஸ்ட். ஆனோடு, கேத்தோடு, எலக்ட்ரோலைட் 20% சொல்யூஷன் ஆஃப் அலுமினா, மோல்டன் கிரையோலேட்டு, அப்புறம் கால்சியம் குளோரைடு. ஓகேவா? அப்புறம் வந்து டெம்பரேச்சர் வந்து அபோவ் 270 கெல்வின். ஓகே. அப்புறம் வந்து அயானைசேஷன் அயனைசேஷன் ஆஃப் அலுமினியம். அப்படின்னா இது வந்து எங்க நடக்குதுன்னா ஆனோட்ல நடக்குது. ஓகேவா? ஆனோட்னா என்னது? ஆனோட்னா வந்து லியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே. லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். கேத்தோட்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான். லியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷன் வந்து ஆனோடு, இது கேத்தோடு. ஓ, இங்கேயே மென்ஷன் பண்ணிட்டாங்களா ஆனோடு கேத்தோடு? நான் கவனிக்கல. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த இது இருக்குல்ல, இது ஆனோடு, இதுக்கு ஆனோடு கேத்தோடு. ஓகேவா? இது வந்து அயானைசேஷன்னா இது வந்து முதல்ல வந்து அலுமினியம் ஆக்சைடு இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தோம்ல சொல்யூஷன் ஆஃப் அலுமினா. இந்த அலுமினியம் ஆக்சைடு வந்து ஒரு பாசிட்டிவ் அயனாவும் நெகட்டிவ் அயனாவும் பிரிகிறது தான் வந்து அயனைசேஷன். நம்ம முதல்ல அந்த ரெண்டுத்தையும் வந்து இந்த செட்டப்ல வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணும்போது இப்படிதான் வந்து இப்போ 2Al3+ ஆகும், O3 சரி 3O2 மைனஸாவும் பிரிஞ்சிரும். ஒரு பாசிட்டிவ் அயனா நெகட்டிவ் அயனாவும் பிரிஞ்சிருமா? இப்பதான் வந்து கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும், ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு பார்ப்போம். ஓகேவா? கேத்தோட்ல வந்து இருக்கிற அதாவது எக்ஸ்ட்ரா இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான் கேத்தோட்ல, அதான் நான் சொன்னேன்ல ஜியோ, இவன் லியோ. ஞாபகம் வச்சுக்கிறது தான், நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். ஓகே. இந்த பிளஸ்ஸா இருக்க இந்த ஒரு பாசிட்டிவா இருக்க அயன் கூட ஒரு சிக்ஸ் சிக்ஸ் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகி இது வந்து ஒரு ஃபுல் மெட்டல் ஆயிடுச்சா? இவன்ட்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் இருக்கு. இங்க வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். இதுல வந்து O6O- இருக்கா? இந்த இடத்துல வந்து இந்த 3 2s are 6 பேலன்ஸ் ஆயிடுச்சா? இந்த -2ன்றது வந்து ஒரு 12 எலக்ட்ரானா வெளியே போச்சு. ஏன்னா 6 2s are 12. இங்க எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு 12 எலக்ட்ரான் இருந்திருக்கு. அதை நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா இந்த இந்த காம்பவுண்டும் ஸ்டேபிள் ஆயிடுச்சு. ஓகேவா? ரெண்டு காம்பவுண்டே ஸ்டேபிள் ஆக்குறோம் அந்த இதுல. ஓகேவா? ஸ்டேபிள் ஆக்கி இது பண்றோம். ஓகே. இது ஆனோட்னா வந்து லியோ, கேத்தோட்னா ஜியோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. கேத்தோட்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான், ஆனோட்னா லூஸ் ஆஃப் எலக்ட்ரான். லூஸ் எனிவே 11th படிச்சிருப்போம்ல, அதான். Since the carbon acts as anode, a following reaction also take place on it. ஓகேவா? கார்பன் வந்து அந்த ரியாக்ஷன்ல என்ன பிளேஸ் ஆகுது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகேவா? இதுல வந்து இந்த ஒரு கார்பன் வந்து ஒரு 2- இந்த மாதிரி பிரியுதுல, இந்த மாதிரி 3 2- பிரியுது. அதுல ஒரு 2- கூட வந்து அந்த கார்பன் ஆட் ஆனிச்சுன்னா அது வந்து CO-வா வெளியே போயிடும். ஒரு 2 எலக்ட்ரான் வந்து லூஸ் பண்ணிடும். இதே வந்து அது 2 2- கூட வந்து ஆக்ட் ஆனிச்சுன்னா கார்பன் டை ஆக்சைடா வெளியே போகும், 4 கார்பனா வெளியே போகும். ஓகேவா? எல்லாமே ஒரே அட்மாஸ்பியர்ல தானே நடக்குது. இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதான். இப்போ வந்து மொத்த ரியாக்ஷன் டோட்டலா அந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? The pure aluminum is found at a cathode and settled at a bottom. Then the net electrolyzed reaction can be written as. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த அலுமினியம் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு அது இந்த செட்டப்போட பாட்டம்ல வந்து ஸ்டோர் ஆயிடுமா. ஓகேவா? பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து அது ஒரு தனி காம்பவுண்டா வந்து ஃபார்ம் ஆயிடும். என்னதுன்னா அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் அயனைஸ் ஆனிச்சுல, அது மாதிரி ஏஎல் வந்து அயனைஸ் ஆயிருக்கு. அது அலுமினியம் தனியாகவும் இது தனியாக அயனைஸ் ஆயிருக்கா?
இந்த கார்பன் வந்து இங்க வந்து ஒரு 3 மோல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்கும். இந்த 4 6 3 இது வந்து நம்ம இந்த அலுமினியம், ஆக்சிஜன், கார்பன் இது மூணுத்தையும் நம்ம எழுதிக்கணும். மூணுத்தையும் பேலன்ஸ் பண்றோம். இங்க வந்து நம்ம ஒரு மோல் ஆஃப் இதை பிரிக்கையில நம்ம 2வும் 3யும் கிடைச்சுதா. இங்க 4 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் பிரிக்கும் போது சாரி இங்க 2 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் பிரிச்சிருக்காங்க. அதான் வந்து 4வும் 6ம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? 2 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடை பிரிக்கும் போது இப்படி கிடைக்குதா. இது கூட வந்து 3 கார்பனை வந்து ஆட் பண்றாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல, கார்பனும் ஆக்சிஜனும் சேரும் போது நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் வெளியே வருதுன்னு. இங்க வந்து CO2 இந்த கார்பனும் 3 இருக்கான். அதுக்கேற்ற மாதிரி வந்து 6 ஆக்சிஜன் இருக்கும். இப்ப வந்து இந்த இது பண்ணும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 12 எலக்ட்ரான்ஸ் வந்து வெளியே வரும். இவங்க 2 பேரும் ஆட் ஆகும்போது 12 எலக்ட்ரான் வெளியே வருவானா. இப்ப இவனுக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் தேவைன்னா 4 ஏஎல் இருக்கான். ஓகேவா? 4 ஏஎல் இருக்கான். 4 ஏஎலுக்கும் தனித்தனியா 3 எலக்ட்ரான்ஸ் தேவை. ஓகேவா? அப்படின்னா இவனுக்கும் டோட்டலா 12 தேவை. அப்படின்னா இந்த 12 போய் இங்க ரீப்ளேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஈக்குவேஷனே பேலன்ஸ் ஆயிடும். அதுதான் இங்க எழுதியிருக்கும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அந்த இங்க இங்க 2 பேரும் சேர்ந்து விட்டு அந்த 12 எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை அந்த அலுமினியம் வந்து கெயின் பண்ணிட்டு ஒரு ஃபுல்லான ஒரு அலுமினியமா டெபாசிட் ஆகும் கீழே. இதுதான் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் இன் எலக்ட்ரோல் மெட்டலர்ஜி. ஓகேவா? புரியுதா? சரி, அடுத்ததுக்கு போகலாம். எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் சூட்டபிள் எக்ஸாம்பிள். ஓகேவா? இந்த 2 டேர்மே எக்ஸ்பிளைன் பண்ணுமா, அதுவும் அதுக்கான எக்ஸாம்பிளோட. ஓகேவா? கேங்கோனா என்ன, ஸ்லாக்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இவ்வளவு நேரம் பார்த்ததுல கேங்கோனா என்ன, ஸ்லாக்னா என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். பட் நம்ம எக்ஸாம்பிளோட சொல்லணும்ல. த ஓர்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் யாரோ பேசுறாங்க. non-metallic impurities, rocky materials, silicate materials are known as gangue. அதாவது வந்து அந்த ஓர்ல வந்து மெட்டலை தவிர இருக்கிற மற்ற எல்லாமே வந்து கேங்கூஸ் தான். ஏன்னா மெட்டல் தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். மற்ற எல்லாமே நமக்கு வேஸ்ட் தானே. அது என்னவா இருக்கலாம்னா நான் மெட்டாலிக் இம்பியூரிட்டிஸ், மெட்டலா இல்லாம அது ஏதாவது ஒரு பார்ட்டிகளா இருக்கலாம். இல்லாட்டி ராக்கி மெட்டீரியல்ஸ், அந்த கல்லு அந்த இது மாதிரி இருக்கும். சிலிகேட் மெட்டீரியல்ஸ்னா அந்த மண்ணு அது மாதிரி ஓகேவா. ஆர் நோன் ஆஸ் கேங்கூஸ். அதுதான் என்ன மாதிரினா SiO2 அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? SiO2 எதுல யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல குயிக் லைன் FeO2 ஃபெரஸ் ஆக்சைடுன்ற ஒரு ஓர்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது SiO3 எல்லாம் வந்து ஒரு ஸ்லாகா வெளியே போகும். ஓகேவா? ஃப்ளக்ஸ்னா வேற எதுவும் இல்லை. ஃப்ளக்ஸ் வந்து கேங்குவை வந்து கம்பைன் பண்ணி சார் ஃப்ளக்ஸ்ன்றேன், ஸ்லாக்னா வேற எதுவும் இல்லை. ஃப்ளக்ஸையும் கேங்குவையும் கம்பைன் பண்ணி ஒரு ஒரு வேஸ்டேஜ் ப்ராடக்டா வெளியே வருதுல்ல, அதுதான் வந்து ஸ்லாக். இந்த இடத்துல வந்து இந்த இந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம படிச்சதுதான். இவன் வந்து ஃப்ளக்ஸ், இவன் கேங்கு. கேங்கு இவன் வந்து ஸ்லாக். ஓகேவா? இவங்க 3 பேரும் அதாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அதான் வந்து மொத்த வேஸ்டேஜ் ப்ராடக்ட். ஓகே, இது இப்ப புரிஞ்சிச்சுல. கேங்குனா என்னன்னா அந்த அந்த ஒரு ஊர்ல வந்து தேவையில்லாத இருக்கிறது தான் கேங்கு. ஃப்ளக்ஸ்னா அந்த தேவையில்லாதது வந்து வெளியே எடுத்துட்டு வருது. ஸ்லாக்னா அந்த கேங்குவும் ஃப்ளக்ஸும் சேர்ந்தது ஸ்லாக். ஓகேவா? இது கேட்டது 2, நான் சொன்னது 3. ஓகேவா? கிவ் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் வேப்பர் ஃபேஸ் ரீஃபைனிங். புரியுதுல நான் சொல்றது எல்லாருக்கும்? தம்ஸ் அப் போடுங்க வாய்ஸ். சரி, ஓகே, அடுத்தது போலாம். Give the basic requirements of vapor phase refining. ஓகேவா? the metal the metal should form a volatile compound with a treated with a suitable reagent. அதாவது என்ன கேக்குறாங்கன்னா பேசிக் வேப்பர் ஃபேஸ் ரீஃபைனிங்னா என்னதுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தோம்ல, மான்ஸ் ப்ராசஸ் ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல். அதுல நம்ம என்ன வச்சு இது பண்ணோம், ஒரு கார்பன் மோனாக்சைடு ஸ்டீமை வந்து 350 கெல்வின்ல தானே வச்சு பண்ணோம். அது வேப்பரை வச்சு தானே அதை ஹீட் பண்ணோம். அது மாதிரி இருக்க எல்லாமே வந்து வேப்பர் ஃபேஸ் ரீஃபைனிங் தான். மான்ஸ் ப்ராசஸ் ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல். அப்புறம் வந்து ஜிர்கோனியம் டைட்டானியம்லாம் ரீஃபைன் பண்ணுவாங்க. அது பேர் என்ன, சரி பார்ப்போம். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சில ப்ராசஸ் நம்ம புக்ல இருக்கு. அதெல்லாம் தான் வேப்பர் ஃபேஸ் ரீஃபைனிங். ஓகேவா?
அதோட பேசிக் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஓகேவா? The metal should be a volatile compound when treated with suitable reagent. நம்ம அந்த இடத்துல நிக்கல் கார்போனைல் நிக்கல் டெட்ரா கார்பனைல் ஒரு காம்பவுண்ட் கண்டக்ஷன்ல அது மாதிரி ஒரு வாலட்டைல் காம்பவுண்டா வந்து அதை கரெக்டான ரியேஜென்டோட நம்ம வந்து ட்ரீட்டட் பண்றோம். அது வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட். அடுத்தது என்னன்னா the volatile compound is decomposed given pure metal. ஓகேவா? அது அந்த இது வந்து டீகம்போஸ் ஆகல ஒரு பியூர் மெட்டலா தரணும். இது ரெண்டும் தான் வந்து ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் அந்த வேப்பர் பேஸ் ரிஃபைனிங்னாலே. ஒண்ணு என்னன்னா அது வந்து ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆகணும். செகண்ட் வந்து அதுக்கு ஒரு பியூர் மெட்டல குடுக்கணும். ஓகேவா? 11 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 16 தான் புக் பேக் இருக்கு. இன்னும் 5 கொஸ்டின் தான் பேலன்ஸ் இருக்கு புக் பேக். ஓகேவா? அப்புறம் புக் இன்சைட் தான். ஓகே. 12th describe the roles of following process அதான் கீழே கொடுத்துருக்கிறதுல வந்து எது எது எந்தெந்த ரோல்னு சொல்றோம். ஓகேவா? சிலிகேட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது சிலிகேட்டோட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரோல் ஆஃப் சிலிகேட் யூஸ்டு டு அசிடிக் ரீஃப்ளக்ஸா வரும், ஃப்ளக்ஸ் தானே வரும். அசிடிக் ஃப்ளக்ஸ் டு ரிமூவ் எ ஸ்லாக் டியூரிங் ரோஸ்டிங். அதாவது வந்து நம்ம காப்பர் ஓரை வந்து ரோஸ்ட் பண்ணும்போது சிலிகேட் வந்து ஒரு ஃப்ளக்ஸா ஆக்ட் பண்ணும். ஓகேவா? இவ்வளவு நேரம் வந்து நம்ம சிலிகேட் இந்த இடத்துல நம்ம எப்படி பார்த்திருக்கோம், சிலிகேட் வந்து கேங்கு அவன் வேஸ்டான ஆளு அப்படின்னு தானே பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ரியாக்ஷன்ல வந்து சிலிகேட் யாருன்னா ஒரு ஃப்ளக்ஸ், அதாவது இந்த வேஸ்டேஜை கொண்டு போற ஆளாவே யூஸ் ஆகிறான் இங்க. ஓகேவா? ஏதாவது வந்து எல்லாத்துக்கும் ஒரு யூஸ் இருக்குன்ற மாதிரி இவ்வளவு நேரம் வேஸ்டா பார்த்துட்டு இருந்தவன் இந்த இடத்துல ஒரு யூஸா பார்க்கணும். சிலிகேட் இஸ் யூஸ்டு டு அசிடிக் ஃப்ளக்ஸ் டு ரிமூவ் எ ஸ்லாக் டியூரிங் ரோஸ்ட் பண்ணும்போது அந்த காப்பர் ஓர்ல இருந்து ஸ்லாக் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ற ஒர்க் பண்றான். ஓகேவா? ஃப்ளக்ஸா யூஸ் ஆகிறோம். அப்புறம் வந்து ரோல் ஆஃப் கிரையோலிட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். ரோல் ஆஃப் கிரையோலிட் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம்னா வேற எதுவும் இல்லை. கிரையோலிட்னா என்ன தெரியும்ல? கிரையோலிட்னா அது ஒரு மெட்டல் தான். சரி, ஓகே. த லோயர் மெல்டிங் பாயிண்ட் அண்ட் இம்ப்ரூவ் த எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டிவிட்டி. கிரையோலிட்ன்றது அந்த மெட்டல். ஓகேவா? அது மெட்டலை வந்து எந்த வகையான மெட்டல் கூட மென்ஷன் பண்ணாலும் அதோட இது வந்து கம்மியாகும். நான் சொன்னல எங்கடா அது, இந்த இடத்துல வந்து நான் சொன்னல மோல்டன் கிரையோலைட். இவங்க மோல்டன் கிரையோலைட்க்கும் இவனுக்கும் என்ன டெம்பரேச்சர் இது ஒர்க்குனா இந்த இதுல வந்து இந்த டெம்பரேச்சரை ரெடியூஸ் பண்றதும் அப்புறம் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றது தான். நான் பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா இவ்வளவு தெளிவா சொல்லு. சரி, ஓகே. கிரையோலைட்டோட ஒர்க் வந்து என்னதுன்னா அந்த எந்த ரியாக்ஷனாவே இருந்தாலும் அதுக்கான டெம்பரேச்சரை வந்து ரெடியூஸ் பண்ணி எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது தான் அதுக்கான ஒர்க்கு. ஓகேவா? அதுதான் இங்கேயே நம்ம மென்ஷன் பண்றோம். லோயரிங் எ மெல்டிங் பாயிண்ட் இம்ப்ரூவ் த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. அதுதான் வந்து அந்த அலுமினியம் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன்ல பண்ணுது. இப்போ நான் போய் அந்த எக்ஸ்ட்ராக்ஷனை காமிச்சிட்டேன். ஓகேவா? த ரோல் ஆஃப் அயோடின் இன் ரீஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம் வந்து ரிஃபைன் பண்ணும்போது அயோடினோட ரோல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? டு ஃபார்ம் அ volatile compound which is decomposed to form a metal. அதுதான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு volatile compound ஃபார்ம் பண்றதுக்கு உதவுது. நம்ம ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல் பார்த்தோம்ல மான்ஸ் ப்ராசஸ்ல, அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணோம், கார்பன் மோனாக்சைடு யூஸ் பண்ணோம். அது மாதிரி ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல்ல வந்து அயோடினை தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து volatile compound ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இது பின்னாடி வரும்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது வந்து ரோல் இன் அயோடின் இன் ரிஃபைனிங் ஆஃப் நிக்கல்னா இது வந்து என்ன பண்ணா இதுதான் வந்து volatile காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுதான் வந்து அயோடினோட ஒர்க். அப்புறம் வந்து ரோல் ஆஃப் சோடியம் சைனைட் இன் ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். சோடியம் சைனைட்ன்றது ப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னா டிப்ரெசிங் ஏஜென்ட். டிப்ரெசிங் ஏஜென்ட் என்னன்னா நான் ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் சொல்ல சொல்றேன். ஓகேவா? இது வேற எதுவும் இல்லை. அந்த சல்ஃபேட் ஓராவே இருந்தாலும் அதை வந்து டிப்ரெஸ் பண்ணி நம்ம ப்ரோத் ஃப்ளோட்டேஷன்ல வந்து தனியா அது வந்து பிரிக்கிறதுக்கு தான் இது சோடியம் சைனைடு வந்து யூஸ் ஆகும். இது வந்து டிப்ரெஷன் ஏஜென்ட்டா யூஸ் ஆகும். டு ப்ரிவென்ட் த மெட்டல் சல்ஃபைடு இம்பியூரிட்டிஸ் டு கம் டு ப்ரோத். ஓகேவா? அந்த மெட்டலை வந்து ப்ரோத் ப்ரொடெக்ஷன்னால என்ன சொல்லுவாங்க, நமக்கு தேவையான சல்ஃபைடு வரலாம் அந்த ஆயிலோட சேர்ந்து ப்ரோத்தா வெளியே போயிடும்.
அந்த வேஸ்ட் கேங்கு பார்ட்டிகல்லாம் கீழே வந்து ஒரு எக்ஸிட் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். அது வெளியே வருதுண்ணே. அது மாதிரி வந்து இது வந்து இந்த இந்த சல்ஃபைட் ஓர்லயே வந்து சிலது வந்து அந்த கேங்கோஸ் கூட போயிடும். அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்கு தான் வந்து டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த டிப்ரெசிங் ஏஜென்ட் வந்து தான் சோடியம் சயனைடு. அந்த சோடியம் சயனைடு என்ன பண்ணுவோம்னா, கீழே போற அந்த சல்ஃபைட் ஓர்ஸை கீழே போக விடாம தடுத்து அந்த ப்ரோத் கூடயே வந்து வெளியே அனுப்பிடும். ஓகேவா? இது வந்து டிப்ரெசிங் ஏஜென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சோடியம் சயனைடு. எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் வித் எக்ஸாம்பிள். ஓகேவா? எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங்னாலே நமக்கு தெரியும் கரண்ட்டை வச்சு ரிஃபைன் பண்றது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதை ரிஃபைன் பண்ணோம்? அலுமினியம் ரிஃபைன் பண்ணோம். எலக்ட்ரோ மெட்டலர்ஜினாலும் எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ வந்து சில்வர் ரிஃபைன் பண்ண போறோம். ஓகேவா? எலக்ட்ரோ ரிஃபைனிங் ஆஃப் சில்வர். ஓகேவா? கேத்தோட்ல வந்து பியூர் சில்வர் இருக்கும். ஆனோட்ல இம்பியூர் சில்வர் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரோலைட்ல வந்து அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். அக்வஸ்னா நான் என்ன சொன்னேன்ல, சில்வர் நைட்ரேட் வந்து வாட்டர் அட்மாஸ்பியர்ல இருந்தா அதான் வந்து அக்வஸ் சில்வர் நைட்ரேட். ஓகேவா? இதுதான் வந்து மூணும், அதாவது கேத்தோடு, ஆனோடு, எலக்ட்ரோலைடு. அண்ட் பாசிங் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ த்ரூ த ரியாக்ஷன் வில் டேக் பிளேஸ். என்னது? ரிடக்ஷன் ஆஃப் ஆனோடு, ரியாக்ஷன் ஆஃப் ஆனோடு, ரியாக்ஷன் தான் இங்க வந்து கேத்தோட்னா லியோ வருவாப்ல, இங்க ஜியோ. ஓகே. இங்க இங்க என்ன பண்ணுவாங்க? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். சாரி, உல்டாவா தான் போறேன் நான். உல்டாவா போட்டேன். இங்க வந்து லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேவா? ஆக்சுவலி கேத்தோட்னாலே ஆனோட்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் தானே வரும். இந்த இடத்துல வந்து பாருங்க, இப்போ ஃபுல்லா இருக்கிற அந்த சில்வர் வந்து சில்வர் பிளஸ்ஸாவும் ஒரு எலக்ட்ரானாவும் வந்து அக்வஸா மாறிட்டான். ஓகேவா? பிரிஞ்சுட்டான் தனித்தனியா. அந்த சாலிடா இருந்தவங்க அக்வஸாவும் ஒரு எலக்ட்ரான் தனியாவும் பிரிஞ்சுட்டான். இங்க வந்து இந்த ஒரு பிரிஞ்ச இந்த ரியாக்ஷனை வந்து சேர்த்து ஒரு இதுவாக்கிட்டான். அதாவது இந்த கேத்தோட ஆனோன்னா இந்த செட்டப் எப்படி இருக்கும்னா, இங்க வந்து பியூர் சில்வரும் இம்பியூரும் இருப்பான். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோலைட் இருக்கும். இப்ப இந்த பியூர்ல இருந்து பியூர் தானே ஆனோடுன்னு சொல்லியிருக்கோம். சரி. இம்பியூர் தான் ஆனோடா? ஆமா, இம்பியூர் சில்வர் தான் ஆனோடு, பியூர் சில்வர் கேத்தோடு. ஓகேவா? இவன் ஆனோட்ல என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி ஒரு ஏஜி வந்து ஏஜி பிளஸ்ஸாவும் ஒரு எலக்ட்ரானாவும் வெளியே போயிடுறான். இங்க இம்பியூர் இது இம்பியூர் யார்கிட்ட இருக்கான்னா, இவன் வந்து கேத்தோடு, இவன் ஆனோடு. ஓகேவா? கேத்தோட்ல இருக்கவன் இப்படி பிரிஞ்சுட்டான். இவன் வந்து சேர்ந்துட்டான். ஓகேவா? இது ரெண்டுத்துலயும் இருக்கிறது வந்து சில்வர் தான். அந்த சில்வர்ல இருந்து அந்த இம்பியூரிட்டிஸ் பிரியறது தான் அந்த அந்த கரண்ட்டை சப்ளை பண்ணும்போது அது பிரியும். ஓகேவா? டியூரிங் electrolysis at the anode the silver atom lose the electron and enter the solution. அந்த சொல்யூஷனோட மிக்ஸ் ஆயிடுது. the possibility positive charged silver contain toward the cathode and get discharged by gaining of electron and the deposition on cathode. ஓகேவா? அதாவது வந்து இந்த இது கொடுக்குற எலக்ட்ரானை இதை அப்சர்வ் பண்ணிட்டு ஒரு பியூர் மெட்டல் ஆகுது. எது கொடுக்குற எலக்ட்ரான்னா, இந்த பியூர் எலக்ட்ரான்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே வருதுல்ல, அது இம்பியூர் வந்து பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆகிறாப்புல. அதுதான் வந்து எலக்ட்ரோலைட்டிக் ரீஃபைனிங் ஆஃப் சில்வர். ஓகேவா? இந்த ரெண்டு ரியாக்ஷன் தான் இதுல வந்து மெயினான ரியாக்ஷன். ஓகேவா? இந்த ரெண்டு ரியாக்ஷன் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல, அதாவது நம்ம அலுமினியம் பார்த்த அளவு இதுல வந்து நிறைய இல்லை. ஆனோட்னா என்ன, கேத்தோட்னா என்ன, எலக்ட்ரோலைட்னா என்ன, அதுல என்ன ரியாக்ஷன் நடக்குது, ஆனோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது, கேத்தோட்ல என்ன ரியாக்ஷன் நடக்குது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணா அந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். ஓகேவா? லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராம். இப்போ நான் எலிங்கம் டயக்ராம்னா நான் சொன்னல ஒரு கிராஃப் எலிங்கம்னு ஒரு சயின்டிஸ்ட் போட்டாரு. அந்த கிராஃபோட லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இருக்கு 3 லிமிடேஷன் இருக்கு. அது என்னதுன்னா, it give the information about thermodynamic feasibility of a reaction. feasibilityனா லைக் பாசிபிலிட்டி. ஓகேவா? தெர்மோடைனமிக், அதாவது தெர்மோடைனமிக் feasibility ஆஃப் ரியாக்ஷன் மட்டும்தான்.
it do not tell about anything around the rate of the reaction. அந்த ரியாக்ஷனுக்கான ரேட் நமக்கு சொல்லல. அதோட தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டியை மட்டும்தான் வந்து எலிங்ஹாம் டயக்ராம் சொல்றாரு. அது அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லல. ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். அப்புறம் செகண்ட் வந்து do not give any idea about the possibility of other reaction that might be take place. அதாவது வந்து கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் மோனாக்சைடு தான் ப்ரிப்பேர் ஆகுமா? அது கூட 2 ஆக்சிஜன் சேர்ந்தா கார்பன் டை ஆக்சைடும் ப்ரிப்பேர் ஆகலாம்ல. அது மாதிரி வந்து இவர் வந்து இதோட அதர் பாசிபிலிட்டிஸை பத்தி சொல்லவே இல்லை. ஓகேவா? வெறும் அது இப்படி ஆகும்னு மட்டும் தான் சொல்லியிருக்காரு தவிர இப்படி ஆகையில இதுக்கான வேற பாசிபிலிட்டியும் இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம எலிங்ஹாம் சொல்லவே இல்லை. ஓகேவா? அப்புறம் வந்து அதர் ரியாக்ஷன் மே டேக் பிளேஸ். ஓகேவா? இந்த இன்டர்பிரஷன் அதாவது டெல்டா ஜியை பேஸ் பண்ணிருக்க மட்டும் இருக்கிற இதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அந்த ரியாக்ஷன் யூக்லிபிரியமா எப்ப இருக்கும்லாம் சொல்லல. ஓகேவா? பேஸ்ட் ஆன் த அசம்ஷன் தட் த ரியாக்ஷன் ஆர் யூக்லிபிரியம் வில் ப்ரொடியூஸ் விச் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. ஓகேவா? அதாவது வந்து அந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியமா இருக்கல டெல்டா ஜியை பத்தி பேஸ்டா இருக்கிறத பேசியிருக்காரு. ஆனா வந்து எப்பவுமே அது வந்து யூக்லிபிரியமா இருக்குன்றத எல்லாராலையும் சொல்ல முடியாது. இப்ப அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து யூக்லிபிரியமா இருக்குன்னா அது வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து யூக்லிபிரியம் இல்லாமையும் போகலாம்ல. ஆனா அதை பத்தி வந்து எலிங்கம் வந்து எதுவுமே சொல்லல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா அவர் வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பத்தி சொல்லல. தெர்மோடைனமிக் ஃபீசிபிலிட்டியை பத்தி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து அத அதோட பாசிபிலிட்டி அதோட அதர் ரியாக்ஷனோட பாசிபிலிட்டிஸையும் பத்தி சொல்லல. செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷனே சொல்லல. அதோட வேற பாசிபிலிட்டி ஆஃப் ரியாக்ஷனையும் சொல்லல. அப்புறம் வந்து அது எப்பவுமே ஈக்லிபிரியமா இருக்குன்ற மாதிரியே சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா அது எப்பவுமே ஈக்லிபிரியமா இருக்கணும்ன்றது வந்து உண்மையில ஆல்வேஸ் நாட் ட்ரூ. ஓகேவா? அது எப்பவுமே ஈக்லிபிரியமா இருக்கும்ன்றது வந்து உண்மை இல்லை. ஓகேவா? ஏன்னா ரியாக்ஷன்ன்றது வந்து இப்ப ஈக்லிபிரியமா இருக்குன்னா அது கூட வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அது யூக்லிபிரியமா இல்லாமயே போகலாம். ஓகேவா? அதுதான் அது யூக்லிபிரியமா இருக்கையில எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா யூக்லிபிரியமா இல்லாதப்ப எப்படின்னு சொல்லல. அதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? ஒரு 5 நிமிட்ஸ் பிரேக். வாட்டர் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. ஓகேவா? எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜினா நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல ரிஃபைனிங் ஆஃப் அது அலுமினியம் ரிஃபைன் பண்ணதா இருக்கட்டும். இப்ப லாஸ்டா எங்க அந்த சில்வர்லாம் பண்ணோமே அந்த அந்த ரிஃபைனிங் ப்ராசஸ் தான் வந்து எலக்ட்ரோ மெட்டலர்ஜியோட ரிஃபைனிங் ப்ராசஸ். ஓகேவா? அதோட அது அதோட ஷார்ட் நோட் கேட்குறாங்க. ஓகேவா? எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜி. இந்த இது ரெடியூஸ் த ஆக்சைடு ஆக்டிவிட்டி ஆஃப் மெட்டல் சச்சஸ் சோடியம் பொட்டாசியம் எக்ஸெட்ரா. ஓகேவா? இந்த சோடியம் பொட்டாசியம்ல என்னதுன்னா ஆக்சிடேஷன் ஏஜென்ட் தானே. அதெல்லாம் அதோட ஆக்சைடு ரியாக்ஷன் வந்து ரெடியூஸ் பண்றதும் பை கார்பன் தெர்மோடைனமிக் நாட் ஃபீசிபிள். ஓகேவா? அது எப்படின்னா கார்பன் வந்து தெர்மோடைனமிக்கு நாட் யூசிபிளா இருக்கும்போது அப்புறம் வந்து சச் எ மெட்டல் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த ஓர் யூசிங் எலக்ட்ரோகெமிக்கல் மெட்டல்ஸ். என்னென்ன மெட்டல்லாம் யூஸ் பண்ணி இது பண்ணணும்னா இந்த சோடியம் பொட்டாசியம் தான் நான் நினைக்கிறேன். சச் மெட்டல்ஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தேர் ஓர் பை யூசிங் எலக்ட்ரோகெமிக்கல் மெத்தட். இன் தீஸ் மெத்தட் த மெட்டல் the metal state ஓகேவா? In this method the metal salts are taken in fused form or ore in solid form. ஓகேவா? அதாவது மெட்டலை வந்து சால்ட் ஆர் டேக்கன் ஃப்ரம் மெட்டல் சால்ட். அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னா மெட்டல் சால்ட்னா சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்றோம்னா சோடியம் வந்து ஒரு மெட்டலு. அது வந்து குளோரைடு கூட இருக்கையில அது மெட்டல் சால்ட் தானே. அந்த மாதிரி ஒரு மெட்டல் சால்ட்டை வந்து ஒரு ஃபியூஸ்டு ஃபார்மா வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஆர் சொல்யூஷன் ஃபார்ம். அதாவது வந்து இப்போ வந்து இது சோடியம் குளோரைடுன்ற ஒரு மெட்டல் சால்ட்டை வந்து நம்ம வந்து ஃபியூஸ்டு ஃபார்ம்னா அந்த சோடியம் குளோரைடு வந்து வேற இது கூட ஃபியூஸ் ஆயிருக்கிற மாதிரியோ அல்லது அது வந்து ஒரு சாலிட் சொல்யூஷன் ஃபார்ம்லயே நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் வந்து அந்த இதுக்கு
இதுக்கானது ஓகேவா? அப்புறம் வந்து செகண்ட் வந்து என்னன்னா, த மெட்டல் இஸ் present can be reduced by taken in the solution with the suitable reagent, reducing reagent by electrolysis. அதாவது வந்து இந்த மெட்டல் அதான் அந்த அதை ரெடியூஸ் பண்ற அந்த சூட்டபிள் ரியேஜென்ட் வந்து அந்த இது கரெக்டா இருக்கணும். அதாவது இந்த எதுக்கு இந்த ஷார்ட் நோட் எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் ஆஃப் மெட்டலர்ஜில வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த மெட்டலை வந்து ஒரு மெட்டல் சால்ட் வந்து ஒரு ஃபியூஸ்டு ஃபார்மோ அல்லது சொல்யூஷன் ஃபார்ம்லயே எடுத்துக்கணும். அதுக்கான ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்டை வந்து எலக்ட்ரோலைட்ல வந்து யூஸ் பண்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்புறம் வந்து கிப்ரி எனர்ஜி கேன் பி எலக்ட்ரோலைசஸ். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து கிப்ரி எனர்ஜி இஸ் சேஞ்ச்டு பை எலக்ட்ரோலைசஸ்னா இப்போ வந்து ஈயை வந்து தான் வச்சு இந்த ஜி வந்து பேஸ்டா இருக்கு. இப்போ வந்து ஈயோட வேல்யூ வந்து நெகட்டிவா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஜி எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். எப்படி பாசிட்டிவா இருக்கும்னா இந்த டெல்டா ஜி இருக்குல்ல, டெல்டா ஜி வந்து இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் ஈயா. இப்ப ஈயோட வேல்யூ நெகட்டிவா -1ன்னு வச்சுக்கோங்க. ஈயோட வேல்யூ -1னா டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் -1ன்னு வருமா? இப்ப இதை வந்து மல்டிபிள் பண்ணையில வந்து இங்க மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிரும். என்எஃப் என்எஃப்ன்ற மாதிரி கிடைக்கும். டெல்டா ஜியோட வேல்யூ வந்து இப்ப வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சா? அதான் ஈயோட வேல்யூ வந்து மைனஸா இருந்தா இப்ப பாசிட்டிவ் ஆயிரும். இதே வந்து ஈக்கு வந்து பிளஸ் நம்ம கொடுத்தோம்னா ஈயோட வேல்யூ வந்து பாசிட்டிவா கொடுத்தோம்னா நம்ம டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவ். ஆக்சுவலி இங்க இருக்க ஈயோட வேல்யூ பாசிட்டிவ் தான். அதனாலதான் நெகட்டிவ். அதான் டெல்டா ஜி நாட் இஸ் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ வந்து +1ன்னு நான் வச்சுக்கிறேன். மைனஸ் என்எஃப் இ +1னா இந்த மைனஸும் பிளஸும் வந்து மைனஸ் தான். என்எஃப் டெல்டா ஜி நாட். ஓகே, அப்படின்னா இப்போ டெல்டா ஜி நாட்டோட வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆயிருக்கா? அதான் இ வந்து பிளஸ்ஸா இருந்தா ஜி நாட் வந்து மைனஸா இருக்கும். இ வந்து நெகட்டிவா இருந்தா இது வந்து பிளஸ்ஸா இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து கிப்ரி எனர்ஜி சேஞ்ச் ஃப்ரம் எலக்ட்ரோலைசஸ் இஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இஃப் த இ இஸ் பாசிட்டிவ் டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ் அண்ட் த ரெடியூஸ்டு வித் ஸ்பான்டேனியஸ். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, இ வந்து பாசிட்டிவா இருந்தா டெல்டா ஜி நெகட்டிவா இருக்கும்ல. இந்த ஃபார்மேட்ல இருக்கையில வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து ஸ்பான்டேனியஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இனா ஸ்பான்டேனியஸ்னா தன்னாலே நடக்கும். ஓகேவா? ஸ்பான்டேனியஸா இருப்பாங்க. ஸ்பான்டேனியஸ்னா தன்னால நடக்கும். ஆனா இது வந்து நான் சொன்ன மாதிரி இ வந்து பாசிட்டிவாவோ இருக்கையில டெல்டா ஜி வந்து நெகட்டிவா சாரி இ நெகட்டிவா இருக்கையில டெல்டா ஜி பாசிட்டிவா இருந்துச்சுல, அந்த மாதிரி நடக்கிறது வந்து அது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். நம்ம அது ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து நம்ம ஏதாவது எக்ஸ்டர்னலா ஒரு எனர்ஜி கொடுக்கணும். புரியுதா? டெல்டா ஜி இஸ் சரி டெல்டா இ நாட் இஸ் பாசிட்டிவ், டெல்டா ஜி இஸ் நெகட்டிவ் அண்ட் த ரியாக்ஷன் இஸ் ஸ்பான்டேனியஸ். புரியுதா? இதுதான் லாஸ்ட் கொஸ்டின். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம இதோட நம்ம புக் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து புக் இன்சைட் தான். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சதுல யார் யாருக்கெல்லாம் புரிஞ்சதோ தம்ஸ் அப் போடுங்க. சரி, ஓகே. நம்ம ஏதாவது டவுட்ஸ் இருந்தா இப்பயே கேட்டுருங்கடா. டைம் கொடுக்குறேன். எதுவும் இல்லையா? இல்லைன்னா தம்ஸ் அப் போடுங்க, நம்ம போயிடலாம் அடுத்த கொஸ்டின். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இந்த 16 கொஸ்டின்ல எது இருந்தாலும் ஓகே. எதுவும் இல்லடா. மியூட் பண்ண அன்மியூட் பண்ணிட்டு கூட கேளுங்க, தப்பு இல்ல. இல்லடா இல்ல. சரி, ஓகே. நம்ம போயிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் அதாவது வந்து நம்ம புக் இன்சைட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஓகே. புக் இன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். கான்சன்ட்ரேஷன்னா நான் தான் சொன்னேன்ல, அந்த ஓரோட மெட்டல், அதாவது ஓர்னாலே அது வந்து ஒரு
மெட்டலோட பார்ட் வந்து அதிகமா இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன். ஃபர்ஸ்டே சொன்னல அந்த சல்ஃபியூரிக் ஆசிட் டைல்யூட்டுக்கும் கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்னா அந்த சல்ஃபியூரிக் ஆசிடோட பெர்சன்டேஜ் வந்து அதுல ஜாஸ்தியா இருக்கு. ரொம்ப அதோட ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இதே டைல்யூட்னா அதுல வந்து கம்மியா இருக்கு. அந்த பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. வீக்கா இருக்குன்ற மாரி அர்த்தம். அது மாரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா அந்த ஓர்ல இருக்கிற மெட்டலோட பெர்சன்டேஜ் வந்து ஹெவியா இருக்கும். ஜாஸ்தியா இருக்கணும். இப்ப வந்து ஒரு ஓர் நம்ம வந்து எர்த் க்ரஸ்ட்ல இருந்து எடுக்கும்போது, அந்த ஓர்ல வந்து ஹால்ஃப் ஆஃப் த பார்ட் வந்து இது இது ஸ்லாகாவோ, இந்த வேஸ்டேஜா தான் இருக்கும். மீதி ஆஃப் தான் வந்து நம்மளுக்கு மினரல்ஸா இருக்கும். அந்த ஹாஃபையே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு, மேக்ஸிமம் பார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த மினரல்ஸா இருக்குல்ல, அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஓகேவா? ரிமூவல் ஆஃப் நான் மெட்டாலிக் இம்ப்யூரிட்டீஸ், ராக்கி மெட்டீரியல்ஸ், சிலிக்கா, சிலிகேட் மெட்டீரியல்ஸ், விச் ஆர் கலெக்டட் இன் நோன் அஸ் கேங்கு. அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர்னா, இந்த ரிமூவல் ஆஃப் கேங்கு தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ரிமூவல் ஆஃப் கேங்கு தான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஓகேவா? அந்த ஓரை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணா அதுல இருக்க வேஸ்ட் எடுக்கணும் ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் எப்படிலாம் அந்த இது வந்து நம்ம ஓரை வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகும். கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் ஆர் ஹைட்ரோலைசிஸ் வாஷர்ஸ். இது ரெண்டுமே வந்து இந்த இது வந்து ரெண்டுத்தையும் வாஷ் பண்றது தான். ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் இது வந்து சல்ஃபேட் ஒர்க் யூஸ் ஆகும். இது எல்லாம் பின்னாடி பார்க்க போறோம். லீச்சிங்னா வந்து அதை லீச்சிங்ன்றதெல்லாம் லைக் ப்ளீச்சிங் பவுடர் நம்ம போட்டு கிளீன் பண்றோம்ல, அதாவது இந்த ஒரு ஒரு கெமிக்கல் அட்மாஸ்பியர்ல வச்சு அதை வந்து பியூரிஃபை பண்றது ஓகேவா? அப்புறம் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷன் இது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அப்ளிகபிள் ஆகும் ஓகேவா? புரியுதா? டைப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அந்த ஓரை வந்து எப்படிலாம் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்றோம், இது வந்து எதுவுமே பியூரிஃபிகேஷன் இல்லை, இது எல்லாமே கான்சன்ட்ரேஷன் ப்ராசஸ் தான். இந்த இதுல இருந்து கான்சன்ட்ரேஷன் ஆனதுதான் வந்து நம்ம மேல் பியூரிஃபை பண்ணுவோம். புரியுதா? ஏன்னா இந்த இந்த ப்ராசஸ்ல இருக்கிற எல்லாத்துலயும் வந்து அந்த ஓர்ல இருந்து ஹை பெர்சன்டேஜ் ஆஃப் மினரல்ஸ் தான் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தவிர இந்த இதுல இருக்கிற மினரல்ஸ் வந்து பியூர் ஃபார்மா எடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே வந்து இது லைக் வாஷ், இது லைக் அந்த ஆயிலோட அந்த சல்ஃபைடு வரை பிரிச்சு எடுக்கிறது. இதுல இது எல்லாமே அந்த கேங்கோஸை ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் ஓகேவா? புரியுதா? சரி ஓகே வாங்க. கிராவிட்டி செப்பரேஷனா டைப்ஸ் ஆஃப் இதோ கிராவிட்டிக்கும் எல்லாத்தையும் ஒரு ஒன் லைன்ல கொடுத்துருக்கோம். டைப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட். சரி ஓகே வாங்க. கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ரோலைசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. அதாவது ஓர் ஹேவிங் ஹை ஸ்பெசிஃபைடு கிராவிட்டி, அதாவது வந்து ஒரு மெட்டலா கேங்குவான்னு பார்த்தா நம்மளுக்கு மெட்டல் தான் வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். அதாவது வந்து இன்னைக்கு ஒரு டயக்ராம் நிற்கிறேன் பாருங்க. இந்த ஃபார்மேட்ல தான் இங்க இருந்து நான் வந்து ஓரெல்லாம் நான் போடுறேன்னு வைங்களேன். க்ரஷ்டு ஓஸ் எல்லாம் போடணும். ஓஸ் வந்து வெயிட் ஜாஸ்தியா இருக்கும் கரெக்டா? ஓர் ஜாஸ்தியா இருக்கும். மேல வந்து கேங்கஸ் வந்து லைட் வெயிட்டா இருக்கும். அது இந்த மாதிரி வாட்டர் ஃப்ளோ ஆகல ஓர் மிஸ் ஆனாலும் அடுத்த ஒரு ஸ்டெப்ல போய் ஸ்டாக் ஆயிடுவான். மற்ற எல்லா கேங்கஸும் சேர்ந்து வாட்டரோட ரிமூவ் ஆயிடும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து இதுல இருக்கும் கிராவிட்டி செப்பரேஷன்ல. அதாவது இந்த ஓர் வந்து ஹை வெயிட், அதாவது வந்து லைக் கம்பேர் டு கேங்கு ஓர் வந்து வெயிட் ஜாஸ்தி. அந்த வெயிட் ஜாஸ்தினால அது வந்து கீழே போயிடும். இந்த ஸ்டெப்ஸ்ல கீழே போயிடுவோம். மற்றவங்க எல்லாம் வந்து அந்த மேல அந்த வாட்டரோட வந்து சேர்ந்து வாஷ்ட் அவுட் வெளியே போயிடுவாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ரோலைசிஸ் வாஷஸ். அதான் வந்து தண்ணியை வச்சு கழுவுறது தான் கேட்குறாங்க ஓகேவா? அதான் அந்த கேங் வந்து லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி இருக்கும். அதாவது வந்து அதோட வெயிட் கம்மியா இருக்கும். அதனால வந்து அடிச்சுட்டு போயிடும். அதான் வந்து இந்த இதுக்கான ஒன்லைனர். ஓகே, இதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன். அப்புறம் வந்து ஃபோர்ஸ் ஃப்ளோட்டேஷன்னா வந்து எழுதுனதுன்னா இது ஓர் வந்து ஆயில்ல இருக்கும், கேங்கோலாம் வாட்டர்ல போயிடும். அதுதான் ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷனோட வந்து அந்த ஒன்லைனர்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து அந்த பேசிக் என்னது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன்னா அந்த ஓர்ஸ்லாம் வந்து ஆயில் கூட வந்து சேர்ந்து அது தனியா வெளியே போயிடும். பேலன்ஸ் இருக்க கேங்குஸ்லாம் வந்து வாட்டரோட சேர்ந்து வெளியே போயிடும். அதுதான் வந்து இது ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷனோடது. ப்ளீச்சிங் வந்து சூட்டபிள் சாலிபிள் ஆஃப் ஓஸ் இன் சூட்டபிள் சால்வெண்ட். அதான் அந்த இதுக்கு என்ன சால்வெண்ட் வேணுமோ அதை போட்டு அதை சாலிபிள்னா அதை கரைக்கிறது, கரைசல்னு சொல்லுவாங்களா, அப்படி கரைச்சி அதுல இருந்து அந்த ஓரை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த கேங்கு எல்லாம் வெளியே தள்ளுறது. அதாவது வந்து அதை கொஞ்சம் கிளீன் பண்றோம். பூமியில இருந்து எடுத்தது அப்படியே இல்லாம கொஞ்சம் ஃப்ரெஷ் பண்றது தான் இந்த எல்லா ப்ராசஸும். மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா
மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் அதில் வந்து இதுவாயிரும், அட்ராக்ட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்க அந்த வேஸ்ட் பார்ட்டிகல்லாம் வெளியே போயிடும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் பார்க்கலாம். ஓகேவா? கிராவிட்டி செப்பரேஷன்னா ஓர் வாஸ் ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி. ஓகேவா? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், பரவாயில்ல. ஓர்ஸ் ஆர் ஹை ஸ்பெசிபிக் கிராவிட்டி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங்கு தட் ஹாஸ் லோ ஸ்பெசிபிக் கிராவிட்டி பை சிம்பிள் வாஷ் ஆஃப் ரன்னிங் வாட்டர். சிம்பிள் வாஷ் ஆஃப் ரன்னிங் வாட்டர். இது வந்து ஹை வெயிட் இருக்கும், இது வந்து லோ வெயிட் இருக்கும். அதனால வாஷ்ல வந்து வாட்டர்ல வந்து ஈஸியா வாஷ் பண்ணிடுவாங்க ரன்னிங் வாட்டர்ல. ஓகேவா? ஓர் ஆர் கிரஷ்டு இன் ஃபைன் பவுடர். எப்படின்னா அந்த ஓரை வந்து நம்ம அப்படியெல்லாம் வச்சிடல, நல்லா ஃபைன் பவுடரா க்ரஷ் பண்ணி தான் நம்ம உள்ள போறோம், அதாவது அரைச்சி தான் உள்ள போறோம். ஓகேவா? ஃப்ரம் ரிப்பீட்டட்லி ஃப்ளோ ஆஃப் அதாவது அந்த வாட்டர்ல வந்து திரும்பி திரும்பி அதை விட்டுட்டே போறோம். இது வந்து எது எதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். கோல்ட் அண்ட் ஆக்சைடு ஓர் சச்சஸ் இந்த மாதிரி ஓர்ஸுக்குலாம் வந்து, அதாவது வந்து டின்ஸ்டோனு, அப்புறம் வந்து ஃபெரஸ் ஆக்சைடு, அப்புறம் வந்து கோல்டு அண்ட் ஆக்சைடு ஓர் சச்சஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு சில மெட்டல்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம் டிஸ்கவரி சேனல்ல கூட, அந்த கோல்டு எல்லாம் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க, அந்த ஏரியில போய் அந்த குளத்துல எப்படி வச்சு கையில இந்த ஒரு கையில கூட வச்சுட்டு பண்ணுவாங்கல்ல, அதெல்லாமே கிராவிட்டி செப்பரேஷன் வந்து பேஸ் பண்ணிது. ஏன்னா கோல்டு வந்து வெயிட் பார்ட்டிகல் கீழே போயிடும், பேலன்ஸ் இருக்க அந்த மணல் அதான் ஸ்லாக்ஸ் எல்லாம் வந்து கேங்குஸ் எல்லாம் வந்து வெளியே போயிடும். அதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட். இது வந்து ஒரு அதுக்கான ஒரு சின்ன இதுதான். ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக போட்டது. ஓகேவா? இது வந்து நாட் நெசசரி. இல்ல நெசசரியே இல்ல, நாட் நெசசரினா ஓகேவா? நாட் நெசசரி. சரி, ஓகே. எக்ஸ்பிளைன் ப்ரோத் ரொட்டேஷன். ப்ரோத் ரொட்டேஷன்னா வேற எதுவும் இல்லை. ப்ரோத்னா நமக்கு தெரியும் நுரைன்னு. அதாவது நுரை வச்சு அதை கிளீன் பண்றதுன்றது தான் ப்ரோத் ரொட்டேஷன். தீஸ் மெத்தட் இஸ் காமன்லி யூஸ்டு டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சல்ஃபேட் ஓர். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா சல்ஃபேட் ஓர். இது ஒரு 2 மார்க்ல வர நம்ம படிச்சோம். ஓகேவா? இது வந்து சல்ஃபேட் ஓருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சச் அது என்னென்ன சல்ஃபேட் ஓர்ஸ்னா கலீனா, ஜிங்க் பிளெண்ட். இது வந்து என்ன சொன்ன, லிட் சல்ஃபைடு, இது ஜிங்க் சல்ஃபைடு. அதான் இதுக்குன்னா ஆல்டர்னேட்டிவ் நேம். கலீனாலும் லிட் சல்ஃபைட்னாலும் ஒண்ணுதான். கலீனான்ற நேம் மறந்துச்சுன்னா கூட அந்த நேம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த மெட்டாலிக் ஓர் பார்ட்டிகல் விச் ஆர் performed ஆயில் செப்பரேட்டட் ஃப்ரம் த கேங்கூஸ். அதாவது வந்து இந்த டயக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி இந்த இவன் இருக்கிறனால இந்த ஸ்டிர்ரர், இந்த ஸ்டிர்ரர் வந்து மிக்ஸ் பண்ணையில தான் நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். அதாவது இந்த கிரஷ்டு ஓர் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். அப்புறம் வந்து ஃப்ரோத்திங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவோம். ஃப்ரோத்திங் ஏஜென்ட்ல கீழே வரணும். இந்த ஃப்ரோத்திங் ஏஜென்ட் சச்சஸ் பைனாயில், யூக்லிப்டஸ் ஆயில். இதுல வந்து இந்த பைனாயில் மட்டும் எழுதுனா போதும், இது தேவையில்ல. ஏதாவது ஒரு ஆயில் எழுதுனா போதும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஆயில் வந்து இது பண்றோம், இதுக்கு ஃப்ரோத்திங் ஏஜென்ட். அதன் வர வந்து அந்த சல்ஃபேட் வந்து தனியாக எடுத்துக்கிறதுக்கு. அப்புறம் வந்து சோடியம் எத்தைல் சாந்தைடு, இப்படி ஒரு இது ஸ்மால் குவான்டிட்டி தான் வந்து ஆட் பண்றோம். ஓகேவா? இது எதுக்கு ஆட் பண்றோம்னா விச் ஆக்ட் அஸ் எ கலெக்டர் இஸ் ஆல்சோ ஆடட். அது கலெக்டர்னா இது வந்து ஃப்ரோத் ஆயில் மிக்ஸ் பண்ணிடுற நமக்கு ஃப்ரோத் ப்ரொடியூஸ் ஆயிடும். ஆனா அந்த சல்ஃபேட் ஓர் வந்து அந்த ஃப்ரோத்ல தான் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்காதுன்றத இருக்க வந்து சான்ஸ் வந்து கம்மி தானே. ஏன்னா வந்து ஒரு நுரை இருக்கு, நுரை இருந்தாலே சல்ஃபேட் ஒரு அதுக்குள்ளதான் இருக்கணுமா? அது வந்து அது கீழே இருக்க கேங்கஸ் கூட கூட திரும்பி போய் ஆட் ஆயிரும்ல. அப்படி போகாம இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த சோடியம் எத்தில் சாந்தைடு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோத்திங் ஏஜென்ட்னு போட்டு பைனாயில், சோடியம் எத்தில் சாந்தைடு வந்து கலெக்டர். ஓகேவா? கலெக்டர்னா அந்த சோடியம் சாரி எல்லா சல்ஃபேட் ஒரையும் தூக்கிட்டு போய் அந்த ஃப்ரோத் கூடயே வச்சு அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? அப்புறம் வந்து a froth is generated by blowing air through the mixture. The collector molecule attract the ore particle and make them வாட்டர் ரிப்பிள்ஸ். அதாவது வாட்டர் படாம அது வந்து ஒரு லேயரா வந்து அந்த கலெக்டர் இருக்கு. இங்க வந்து இந்த ஏர் சப்ளை இருக்குல்ல, இந்த ஏர் சப்ளை வழியா வாட்டர் போகும். மேல வந்து ஒரு மோட்டர் இருக்கு, மோட்டர் வந்து இந்த ஸ்டிரரை வந்து சுத்த வைக்குது. இந்த ஏர் சப்ளை உள்ள போய் இங்க உள்ள வந்து ஏரை ஃப்ளோ பண்ணல நம்மளுக்கு வந்து ஃப்ளோத் வந்து இதுவாகுது. இங்கதான் வந்து நம்ம இந்த ஓர்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவோம். இங்க டைலிங்னா இங்க வந்து அந்த கேங்கு பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வெளியே வந்துட்டே இருக்கும். இந்த இடத்துல வந்து அந்த ஓர் பார்ட்டிகல் எல்லாம் கரெக்ஷன் ஆகிட்டே இருக்கும் இந்த ஃப்ளோத் மாதிரி ஒரு ஃபார்மேட்ல. ஓகேவா? இந்த டயக்ராம் வந்து கண்டிப்பா மஸ்ட். ஓகேவா? மஸ்ட். இந்த டயக்ராம் கண்டிப்பா வரையணும். கேட்டாலும் கேட்காட்டியும் வரையணும். நம்ம இதுல கேட்பாங்க. ஓகே. அப்புறம் வந்து எங்க விட்டேன்?
as the result இதுதானே, ஆமா, as the result partic uh, a particles are wetted ஈரம் வர்றதுங்க, wetted by the oil, uh, a rich rise to surface along with the froth. அதாவது வந்து அத வெட்டனா ஆயில்ல அந்த இது பார்ட்டிகல்ஸ்லாம், இது என்ன பார்த்தீங்கன்னா சல்ஃபேட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஆயிலோட மிக்ஸ் ஆகி அதோட, ஏன்னா வாட்டருக்கும் ஆயிலுக்கும் கம்பேர் பண்ணல ஆயிலோட டென்சிட்டி கம்மி, அப்பனா அதோட மேல வந்து நிற்கும் அந்த டேங்க்ல, இங்கே தான் வந்து ஆயிலோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே நிற்கும். அப்படி நிக்கையில வந்து அந்த ஃப்ரோத்தோட சேர்ந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பேலன்ஸ் கேங்குலாம் வந்து வெயிட்டான பார்ட்டிகல் கீழே வாட்டரோட போயிடும். ஓகேவா? அந்த மாதிரி செப்பரேட் ஆகும். அதுல வந்து ஒரு டிப்ரஷன் ஏஜென்ட் போடுவோம். ஓகே, டிப்ரஸிங் ஏஜென்ட்னா வேற எதுவும் இல்ல. நீங்க வந்து ஒரு முன்னாடி படிச்சதுல கூட பார்த்தோம்ல. டிப்ரஸிங் ஏஜென்ட் வந்து இங்க எதுனா சோடியம் சயனைடு யூஸ் பண்ணுவோம். டிப்ரஸிங் ஏஜென்ட்னா வேற எதுவும் இல்ல. நம்ம இருக்கிற ஓர்லயே வந்து சல்ஃபேட் ஓர் இருக்குல்ல, அந்த சல்ஃபேட் ஓர் வந்து வாட்டரோடயே மிக்ஸ் ஆகி போற மாதிரி ஒரு கண்டிஷன் வரும்போது, இந்த டிப்ரஸிங் ஏஜென்ட் வந்து என்ன பண்ணும்னா சல்ஃபேட் ஓர்ஸ் வந்து தனியா பிரிச்சிரும். சோடியம் சயனைடு வந்து அந்த சல்ஃபேட் ஓர்ஸ வந்து தனியா பிரிச்சிரும். சோடியம் கார்பனேட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கு. சோடியம் சயனைட்டு, சோடியம் கார்பனேட் இதெல்லாம் வந்து டிப்ரஸிங் ஏஜென்ட்டா நம்ம அந்த ஃபோர்த் ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் பிரிவென்ட் த மெட்டல் சல்ஃபேட் ஃப்ரம் த காமன் ஃப்ளோ. அந்த ஃபுரோத்ல இருந்து மிஸ் ஆகாம அந்த டிப்ரஷன் ஏஜென்ட் காப்பாத்தும். ஓகேவா? அவ்வளவுதான். இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் த இம்பியூர் ஜிங்க் சல்ஃபேட் இஸ் பிரசன்ட் இன் galena, the sodium cyanide NaCN is added depression from the fourth property. The Zeton is form layer of zinc complex. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா வந்து இந்த ஃபார்ம் ஆகி இந்த ஜிங்க் இந்த இந்த லிட் சல்ஃபேட் கூட வந்து இது ஆட் ஆகாம காப்பாற்றும். அதுக்கு தான் வந்து இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறோம். புரியுதா? இந்த மாதிரி ஒரு இது பேர் காம்ப்ளெக்ஸா இருந்தா மற்ற இதாலையும் அதை வந்து இது பண்ண முடியாதுல்ல. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆகி வெளியே போயிடுவாங்க. அதுக்கு தான் டிப்ரெசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றது. சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? விச் டைப் ஆஃப் ஓர் கேன் பி கண்ட்ரோல்டு பை க்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட்? ஓகேவா? அது என்ன திரும்பி அதே வர இது சல்ஃபேட் ஓர் யூஸ் பண்ணுவோம். அதுல வந்து என்னென்னா கரீனா ஜிங்க் பிளெண்ட். ஓகேவா? இதை பார்த்த 2 மார்க் தான் ஏன் திரும்பி ரிப்பீட் ஆயிருக்குன்னு தெரியல. ஓகே, லீச்சிங்னா என்னன்னா இந்த மெட்டலுக்கான சூட்டபிள் சொல்யூஷன்ல வந்து அதை வந்து இது பண்றது, solubility, அதை கரைக்கிறது தான் வந்து லீச்சிங் வரும். திஸ் மெத்தட் பேஸ்ட் ஆன் த solubility of ore in suitable solvent and react with aqueous solution. ஓகேவா? இதுதான் வந்து லீச்சிங்கோட இது. ஓகேவா? இன் திஸ் மெத்தட் they carries the ore allow dissolved allow the metal percentage the ore convert to the solution salt or complex with the gangue remains insoluble. ஓகேவா? அதான் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு சேர்த்த அந்த ஒரு ஓர் எடுக்கணும்னா அதுக்கு சூட்டபிளான சால்வெண்ட் போடும்போது இது கூட இதெல்லாம் சேர்ந்து ஒரு சால்ட்டாவோ ஒரு இதுவாகவோ இல்லாட்டி ஒரு காம்ப்ளெக்ஸாவோ மாறி தனியா வந்துடும். மற்ற இருக்க கேங்கூஸ்லாம் வந்து இன்சாலிபிள், அதாவது கரையாம தனியா வெளியே வந்துடும். ஓகேவா? எப்படின்னா இப்போ வந்து சால்ட் நீங்க போடுறீங்க, சால்ட் கூட வந்து ஒரு மண் கலந்துருக்குன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுக்கு சூட்டபிள் சால்வெண்ட் எதுனா வாட்டரோட அந்த சாண்ட் மிக்சடு சால்ட் மிக்ஸ் பண்ணும்போது சால்ட் எல்லாம் வந்து வாட்டரோட டிசால்வ் ஆயிரும். அது பேலன்ஸ் இருக்கு அந்த சாண்ட் எல்லாம் என்ன ஆயிரும்னா கீழே வந்து டெபாசிட் ஆயிரும்ல, அதாவது இன்சாலிபிள் கரையாம கீழே டெபாசிட் ஆகுதுல்ல, அதுதான் வந்து லீச்சிங்கோட பேசிக் ப்ராப்பர்ட்டி. அதான் வந்து லீச்சிங். ஓகேவா? அப்படிதான் வந்து லீச்சிங்ல வந்து பிரிப்பாங்க. ஓகேவா? இதுல சைனைட் லீச்சிங்னா சைனைட்டை யூஸ் பண்ணி அதை ரீச் பண்றது. கோல்டு இருக்குல்ல, கோல்டை வந்து சைனைட் லீச்சிங்கை யூஸ் பண்ணி பிரிப்பாங்க. எதுனா கோல்டு ஆக்சைட்ல இருந்து. ஓகேவா? த crushed ore of gold in leaching which arise dilute solution of sodium cyanide. Even a sodium cyanide, a gold is converted into soluble cyanide. Example, the gangue aluminum silicate remains soluble. ஓகேவா? இது கூட வந்து அலுமினியம் சிலிகேட்ன்ற ஒரு இது இது வந்து ஓர் தானே சொல்றோம். கோல்டு ஓர் கிரஷ் பண்ணி இருக்கிறத சோடியம் சயனைடு கூட மிக்ஸ் பண்ணா அது வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் ஆயிடும்.
இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிட்டு பேலன்ஸ் ஆக்சைடு ஓர்லாம் வந்து வெளியே போயிடும். இந்த மாதிரி நேரத்துல அலுமினியம்லாம் இருந்ததுன்னா அது தனியா வந்து இன்சால்பிளா தனியா வெளியே வந்துடும். ஏன்னா இந்த லிக்விட்ல வந்து அந்த கோல்டை போடும்போது கோல்டு வந்து கோல்டு அதாவது கோல்டுன்ற ஒரு மெட்டல் வந்து ஒரே ஒரு லிக்விட்ல மட்டும்தான் வந்து சாலிபிள் ஆகும். அது வேற எதுவும் இல்லை. சோடியம் சாரி இதுதான் சைனைடு தான். ஓகேவா? அந்த சைனைடு லிக்விட்ல மட்டும்தான் வந்து கோல்டு வந்து இது ஆகும். இது சாலிபிள் ஆகும். மற்ற எதுலையுமே வந்து கோல்டு வந்து கரையாது. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து கோல்டு இருக்குதுன்னா கோல்டு ஃபுல்லா அதுல வந்து இதுவாயிரும். பேலன்ஸ் இந்த கேங்கு எல்லாம் கீழே வந்து டெபாசிட் ஆயிடுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து சைனைட் லீச்சிங். சைனைட் லீச்சிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கேங் இது கோல்டுக்கு தான் யூஸ் ஆகுது. அடுத்தது ரெக்கவரி ஆஃப் மெட்டல் ஆஃப் இன்னர் recover of metal of intersection form of complex by reducing reduction. ஓகேவா? Gold can be recovered by reaction. Gold can be recovered from reaction. The de deoxygenated leaching solution with zinc. In this process, the gold is reduced in the elementary state and the process is called cementation. Cementation என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா? அதாவது கோல்டை வந்து ஜிங்க் மூலமா சாரி இது வந்து என்னதுன்னா இந்த சைனைட் லீச்சிங்ல பார்க்கும்போது கோல்டை வந்து இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணிட்டோம்ல. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருந்து இந்த இது ரெக்கவர் பண்றோம். அதை எப்படி ரெக்கவர் பண்றோம்னா அந்த கோல்டோட அந்த இது இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட ஜிங்க் ஆட் பண்ணும்போது இதுல வந்து கோல்டையும் ஜிங்க்கும் இடத்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. பிளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கோல்டு தனியா வெளியே வந்துடும். ஜிங்க் வந்து உள்ள போய் ஆட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டா மாறிடும். ஜிங்க் வந்து ஒரு அக்வஸ் சொல்யூஷன் ஆயிரும். கோல்டு வந்து தனியா சாலிட் ஆயிரும். இதான் வந்து அந்த கோல்டை வந்து திரும்பி ரெக்கவர் பண்றது. அந்த ரெக்கவர் பண்ற ப்ராசஸ் பேர் தான் சிமெண்டேஷன். ஓகேவா? அப்புறம் வந்து அமோனியா லீச்சிங். அமோனியா லீச்சிங் தான் வருது இல்ல, அமோனியா யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து லீச் பண்றது. when in a crusted ore containing nickel, copper and cobalt, it treated with aqueous ammonia under suitable process. The ammonia is uh, அதான் அந்த மாதிரி வந்து நிக்கலு, காப்பரு, கோபால்ட்ன்ற மாதிரி சம் மெட்டல்ஸ் இருக்குல்ல, அந்த மெட்டல்ஸ்லாம் வந்து ஓவரா இருக்க அந்த மெட்டல்ஸ் வந்து தனியா வந்து பிரிச்சு எடுக்கணும்னா அது வந்து அமோனியா லீச்சிங் பண்ணுவாங்க. அமோனியா லீச்சிங்னா அமோனியாவை வந்து அது கூட வந்து சூட்டபிள் இதுல வந்து போடுவாங்க. ப்ரெஷர்ல வந்து அமோனியா வந்து கூட மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டா வந்து வொலடைல் காம்பவுண்டா வந்து நமக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகும். இந்த வொலடைல் காம்பவுண்ட் வந்து இந்த மாதிரி வந்து திரும்பி இன்னொரு ப்ராசஸ் பண்ணி தனியா வந்து அந்த ஒரு இங்க வந்து காப்பரு, இங்க கோபால்ட், இங்க நிக்கல் இந்த மாதிரி தனித்தனியா இருக்கிற இந்த மெட்டல்ஸ்லாம் தனியா பிரிச்சு எடுத்துருவாங்க. அதுதான் வந்து அமோனியா லீச்சிங். அமோனியா வச்சு அதை வந்து ஒரு காம்பவுண்டா ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் பிரிப்பாங்க. ஓகேவா? அல்கைல் லீச்சிங்னா அதே மாதிரி அந்த இடத்துல வந்து அல்கைல யூஸ் பண்ணுவாங்க. அல்கைல்னா இந்த சோடியம், பொட்டாசியம் அந்த மாதிரி இருக்குல்ல அல்கைல் குரூப்ஸ். சோடியம், பொட்டாசியம், லித்தியம் அப்புறம் என்ன இருக்கு அந்த மாதிரி இருக்க அந்த சம் அல்கைல் குரூப்ஸை வச்சு இருக்கிற ஒரு காம்பவுண்டை வச்சு நம்ம வந்து லீச்சிங் பண்றது. ஓகேவா? The ores are treated with aqueous alkyl to form a soluble complex. The bauxite is heated with sodium இதுல solution of sodium hydroxide or sodium carbonate in temperature of range. இந்த டெம்பரேச்சர் கூட எழுத வேண்டாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கா அது என்னன்னு ஆசிட் அல்கைல் லீச்சிங்னா என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி ஒரு அல்கைல் குரூப்பை வச்சு இந்த காம்பவுண்டை வந்து இது பண்றாங்க, லீச்சிங் பண்றாங்க. அப்படின்னா வந்து இந்த அல்கைல் குரூப்ல இருந்து இந்த ஏஎல்னா அலுமினியம் வந்து இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் ஆயிடுச்சா, திரும்பி இந்த அலுமினியம் செப்பரேட் பண்றதுக்கு நம்மகிட்ட வேற ஒரு ப்ராசஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த ஓர்ல இருந்து அலுமினியத்தை இந்த மாதிரி வந்து லீச்சிங் பண்ணி ஒரு இதுவா எடுத்துருவாங்க. அதுக்கு யூஸ் பண்ற அல்கைல் குரூப்பை வச்சு யூஸ் பண்றதுனால இது பேர் அல்கைல் லீச்சிங். ஓகேவா? இதோ அதை ரெடியூஸ் எப்படி பண்றதுன்னு போட்டிருக்காங்களே. இதோ the hot solution of the cooled and dilute
This solution is literally passed to CO2 gas. They form hydrolyzed Al2O3 precipitate. அதாவது இந்த காம்பவுண்ட் இருக்குல்ல, இது கூட வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ஹீட் பண்ணி அனுப்பும்போது இந்த இதுக்கு பதிலா வந்து இல்ல இந்த மொத்த காம்ப்ளெக்ஸுமே வந்து டீகம்போசிஷன் ஆயிருது. இந்த Al2O3ன்னு டாட் 3H2ன்றது வந்து அதுக்கான காம்பவுண்ட் தான். அது ஃபுல்லா ஒரு காம்பவுண்ட் தான். இந்த மாதிரி ஒரு காம்பவுண்டா வெளியே போயிட்டு சோடியம் HCO3 அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மேட்டா வந்து அக்வஸ் சொல்யூஷனா அது ஒரு தனி காம்பவுண்டா வெளியே போயிடும். இந்த மாதிரி நேரத்துல வந்து அலுமினியம் ஆக்சைடுல இருந்து ஈஸியா நம்ம ரோஸ்டிங் பண்ணி அலுமினியத்தை வெளியே எடுத்துடலாம். ரோஸ்டிங் பண்ணும்போது நமக்கு ஆக்சிஜனும் வெளியே போயிடும். வாட்டர் ஃபர்ஸ்ட் வெளியே போகும், அப்புறம் ஆக்சிஜன் வெளியே போயிட்டு பியூர் அலுமினியம் நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ரோஸ்டிங் பண்றது. ஓகேவா? அப்புறம் வந்து ஆசிட் லீச்சிங்னா அந்த இடத்துல வந்து ஆசிடை யூஸ் பண்ணுவோம். இவ்வளவு நேரத்துல வந்து நம்ம வந்து ஆல்கைல் லீச்னா ஆல்கைல் யூஸ் பண்ணோம், அமோனியம்னா அமோனியம் யூஸ் பண்ணோம், சைனைட்னா சைனைட் யூஸ் பண்ணல. அது மாதிரி ஆசிட்னா ஆசிட் யூஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப போயிட்டணும். ஆசிட் லீச்சிங்னா இந்த லீச் ஆஃப் sulfide ore such as zinc sulfide, galena zinc blend அந்த இதுக்கு யூஸ் பண்ணோம்ல, அந்த 2 ஓரையும் தான் வந்து இந்த ஆசிட் லீச்சிங் மூலமா நம்ம இது பண்ண போறோம். ஓகேவா? ட்ரீட்டட் வித் அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட். இந்த அக்வஸ் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட வந்து ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து நான் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டை வந்து ஆட் பண்றேன். இப்போ வந்து ஜிங்க் ஜிங்க் சல்ஃபர் ஆக்சைடுன்னு ஒரு காம்பவுண்டாகவும் மற்றதெல்லாம் தனித்தனி காம்பவுண்ட்ஸாகவும் நம்மளுக்கு வெளியே போயிடும். இப்போ இந்த காம்பவுண்டை வந்து நம்ம எப்பவும் போல வந்து இந்த ஜிங்க்கு வேலை வேற ஏதாவது ஒரு காம்பவுண்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பியூர் ஜிங்கை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்னெட்டிக் செப்பரேஷன். மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா நம்ம பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம். மேக்னெட்டை வச்சு செப்பரேஷன் பண்றதுதான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகேவா? இப்போ இந்த கிரஷ்டு ஓரை வந்து இந்த ஃபனல் ஷேப்ல இருக்குல்ல, இதுக்குள்ள போடும்போது இந்த ஓர்ல இருந்து மெட்டல் பார்ட்டிகல்ஸ்லாம் அப்படியே வந்து இங்கே வந்துடும். இந்த கேங்கோ அதாவது இந்த சாலிட் அதாவது மணல் மாதிரி இருக்க அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இங்கே போயிடும். இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன்னா வேற எதுவும் நம்ம ஒரு மேக்னெட்டை வந்து கயிறுல கட்டி ஸ்டாண்ட்ல வச்சு தைக்கல நம்மளுக்கு வந்து மெட்டல் மாதிரியான மேக்னெட்டிக் அட்ராக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வருது இல்ல, அதுதான் வந்து மேக்னெட்டிக் செப்பரேஷனோட பேசிக் பிரின்சிபல். ஓகேவா? அதாவது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஒரு தனியா செப்பரேட் பண்றது தான் மேக்னெட்டிக் செப்பரேஷன். திஸ் மெத்தட் இஸ் அப்ளிகபிள் to ferromagnet ores and it are based on the different magnetic properties of ore and impurities. ஓகேவா? அதான் அந்த ஃபெரோமேக்னெட்டிக் கோர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டின் ஸ்டோன் கேன் பி செப்பரேட்டட் ஃப்ரம் த உல்ஃபர்மேட் impurities which is magnetic. impurities which is magnetic. அதாவது வந்து டின் ஸ்டோனை செப்பரேட் பண்ணும்போது உல்ஃபர்மெட்டிக்னு ஒரு இம்பியூரிட்டி கிடைக்குமா, ஆனா அதுவும் வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸா இருக்குமா. அதுதான் வந்து இதுல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பிரிக்கிறதுனால வந்து நமக்கு தேவையில்லைன்ற இம்பியூரிட்டிஸும் இதுக்குள்ள வருது. இந்த இந்த crushed ores are poured onto electromagnetic separation, consist of blend move to over to rolling off which one magnetic properties of ore is attracted toward the magnet and the fall to help to close the magnetic region when the non-magnetic ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் ஃபால் அவே. அதாவது வந்து இந்த இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது நீங்க எப்படி வேணா எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது உங்க சாய்ஸ். அதாவது வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து மேக்னெட்டோட வந்து அட்ராக்ட் ஆகி இங்க வந்து ஃபால் ஆகும், அதுக்கு முன்னாடியே நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ்லாம் கீழே விழுகும் அப்படின்றதுதான் இந்த பேரா சொல்லுவாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல். க்ரூடு மெட்டல்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல்னா அதாவது கன்வர்ஷன் ஆஃப் த ஓர் இன்டு ஆக்சைடு ஆஃப் ஏ மெட்டல் இன்டர்செக்டர், அதாவது ரெடியூஸ் த மெட்டல் ஆக்சைடு டு த எலமெண்ட் மெட்டல். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம், செகண்ட் 2 மார்க்லயோ தேர்ட் 2 மார்க்லயோ அதே தான் வந்து திரும்பி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் க்ரூடு மெட்டல்னா ஒரு ஓரை வந்து ஆக்சைடா மாற்றுவோம், அப்புறம் வந்து அது திரும்பி ரெடியூஸ் பண்ணுவோம். அதுதான் நான் கூட சொன்னேன்ல, பருத்தி மூட்டை போடுவாங்களே இருக்கும்,
அந்த கான்செப்ட் தான். ஆனா இந்த மாதிரி பண்ணையில தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இதெல்லாம் கிடைக்கும். கன்வர்ஷன் ஆஃப் ஓர் இன்டு ஆக்சைடு எப்படிலாம் ஓரை வந்து ஆக்சைடா மாத்தலாம். ரோஸ்டிங்கு, கால்சினேஷன். ஓகேவா? ரோஸ்டிங்னா என்னன்னா இல்ல வறுக்கிறது தான் ரோஸ்டிங். ரெடியூசிங் த மெட்டல் ஆக்சைடு அப்படின்னா என்னன்னா ஸ்மெல்டிங்கு ரெடியூஸ்டு பை கார்பனு ரெடியூஸ்டு பை மெட்டலு ஆட்டோ ரிடக்ஷன் இதெல்லாம் வந்து அந்த மெட்டல் ஆக்சைட்ல இருந்து ரெடியூஸ் பண்றது. சரி, இப்ப ரோஸ்டிங்னா என்னன்னா ஏதாவது டவுட் இருக்கா? பண்ணது சொல்றா, டவுட்ஸ் இருந்தா சொல்ல கேள்றா. கிருஷ்ணா ஒண்ணும் இல்லடா. ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. ரோஸ்டிங்னா வந்து அதான் வறுக்கிறது. நம்ம ரோஸ்டிங் இன் தீஸ் மெத்தட் யூஸ்வலி அப்ளைடு ஃபார் ஏ கன்வென்ஷன் ஆஃப் சல்ஃபைடு ஓர்ஸ் இன்டு தர் ஆக்சைடு. அதாவது வந்து சல்ஃபைடு ஓர்ஸை வந்து ஆக்சைடு இந்த லிட் சல்ஃபைடு இருக்கா, இது வந்து லிட் ஆக்சைடா மாத்திரம்ல, இதுதான் வந்து ரோஸ்டிங். இது வந்து சல்ஃபைடு ஓர்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதாவது லிட் சல்ஃபைடு, ஜிங்க் சல்ஃபைடு இது ரெண்டுத்தையும் ஆக்சிஜன் கூட வச்சு ரோஸ்ட் பண்றோம். பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல அதை வந்து ஹீட் பண்ணும்போது, ஹீட்னா வறுக்கிறது தான், ரோஸ்ட்னா வறுக்கிறது தான். ஓகேவா? ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்க லெட் ஆக்சைடாவும் ஜிங்க் ஆக்சைடாவும் வெளியே போயிடும். இங்க வந்து இங்க சல்ஃபர் டை ஆக்சைடா வந்து ரெண்டுமே வந்து தனித்தனியா வெளியே போயிடும். ஓகேவா? அடுத்தது வந்து the roasting also remove the impurities such as arise to sulfate, phosphate by conversion of them into volatile oxide. அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா ரோஸ்டிங் பண்ணையில வந்து அது வந்து சம் இம்பியூரிட்டிஸையும் வெளியே எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சல்ஃபேட் ஓஸ், ஆக்சைடு இது என்னது சல்ஃபேட்டு, பாஸ்பேட் அந்த மாதிரி ஓர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஓர்ஸ் எல்லாம் வந்து ரோஸ்டிங் பண்ணையில வந்து ஆக்சைடு அது ஒரு தனியான ஒரு ஃபார்ம் ஆஃப் காம்பவுண்டா வந்து வெளியே போகுதுல, இதைதான் சொல்றாங்க. இங்க இது ரோஸ்டிங் பண்ணையில இது ஆக்சைடா மாறிடுச்சு, இங்க இருக்க அந்த சல்ஃபேட் வந்து தனியா போகுதுல, இது வந்து ரோஸ்டிங்கோட ஒரு அட்வான்டேஜா சொல்றாங்க. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து கால்சினேஷன்னா வேற எதுவும் இல்லை. அந்த calcination is a process which contain a strongly heated with absence of air. அதாவது கால்சினேஷனா ரோஸ்டிங் ஆனா ஆப்ஷன் அது ஆப்போசிட். ஓகேவா? ரோஸ்டிங்ல என்ன பண்ணுவோம், அதாவது வித் பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்ல வந்து ஹீட் பண்ணுவோம்ல. கால்சினேஷனா ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அங்க ஆக்சைடு வந்து கண்டிப்பா வேணும் ஆக்சிஜன், இங்க வந்து அது தேவையில்லை. ஓகேவா? ஆக்சிஜன் தேவையில்லாம ஆக்சிஜன் இல்லாம நம்ம வந்து ஹீட் பண்றது வந்து கால்சினேஷன். அதாவது வந்து லிங்க் சாரி லிட் கார்பன் மோனாக்சைடு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல வந்து வித்தவுட் ஏர்ல வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது இது ஆக்சைடு ஃபார்ம்லயே வந்து CO2 கேஸாவும் வெளியே போயிடுதா. அதே மாதிரி இது கார்பன் கால்சியம் கால்சியம். சரி, ஓகே. இந்த காம்பவுண்ட் வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது வித்தவுட் ஏர்ல ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஹீட் பண்ணும்போது இந்த மாதிரி கால்சியம் ஆக்சைடாவும் கார்பன் டை ஆக்சைடாவும் வெளியே போயிடுது. ஓகேவா? இது வந்து இந்த மாதிரி பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கையிலே வந்து அந்த வாட்டரை தனியா போறதுக்கும் இந்த கால்சினேஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகுது. இங்க வந்து டாட் ஆஃப் 3H2 இங்க 2H2 இருக்குல்ல, ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும், வாட்டர் வந்து தனியா வெளியே போயிடும். அதுதான் இங்க, அதாவது வித் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர், அதுதான் வந்து கால்சினேஷன். பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன்னா அது ரோஸ்டிங், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஏர்னாலே கால்சினேஷன். ஆனா ரெண்டுமே மோட்டிவேஷன் ஹீட் பண்றோம், அதாவது வறுக்கிறோம். எப்படி வறுக்கிறோன்றதை வச்சு அது மாறுது. ரிடக்ஷன் பை கார்பன். ஓகேவா? கார்பனை வச்சு அதை ரெடியூஸ் பண்றோம். எப்படின்னா நம்ம இந்த இதை வந்து எங்க பார்த்தோம்னா அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் இதுல பார்த்தோம்ல. அலுமினியம் ஏதோ இந்த மாதிரி இருக்கு காம்பவுண்ட்ல வந்து இந்த ஆக்சிஜன் கூட சேர்ந்து இது வந்து தனியா காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுல, இதுதான் வந்து ரியாக்ஷன் பை கார்பன். ஓகேவா? கார்பன் வச்சு அந்த இதை வந்து தனியா ஒரு மெட்டலா ஃபார்ம் ஆஃப் பண்றோம். புரியுதா? இங்க மெட்டல் ஆக்சைடா இருந்தது மெட்டல் ஆயிடுது, ஏன்னா இங்க கார்பன் வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் மெட்டல்ஸை வந்து எடுத்துட்டு போயிடுது. ஓகேவா?
metals, pure metals வருது. And in this method, the oxide ores of the metal is mixed with the cola, coke, and heated it strongly in furnace. Heated strongly in furnace னா furnace வேற எதுவும் இல்லை, இந்த வறுக்கக்கூடிய ஒரு இடம் தான், ஹீட் பண்ற இடம். Um, Usually in based on the furnace, this process can be applied to the metal which do not formed to carbide. அதாவது வந்து இந்த ரெடியூஸ்டு பை கார்பன் எல்லாமே மெட்டலுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா மற்ற காம்பவுண்டுக்கு வந்து கார்பன் கூட அதுவே ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆயிடும்ல, அப்படி ஃபார்ம் ஆகாம இருக்கிறது மெட்டல் தான், அதுக்கு மட்டும்தான் வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, ரெடியூஸ்டு வித் ஹைட்ரஜன்னா வந்து ஹைட்ரஜனை வச்சு நம்ம அதை ரெடியூஸ் பண்றோம். ஆக்சுவலி இந்த இந்த மாதிரி வந்து ஏஜிபிஆர் ஏஜி அதான் இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட்ல வந்து ஆக்சைடு காம்பவுண்டா இருக்கா, இந்த இதுல வந்து ஹைட்ரஜன் நம்ம கூட சேரும் போது வாட்டரா வெளியே போயிடுதா, இதுதான் வந்து ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனை வச்சு நம்ம வந்து அந்த மெட்டலை வந்து தனியா செப்பரேட் பண்ணணும். புரியுதா? தீஸ் மெத்தட் கேன் பி அப்ளைடு டு த ஆக்சைடு மெட்டல், அதாவது வந்து ஃபெரஸ், லிட்டு, காப்பரு, ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோஃபோரசிஸ் கேரக்டரைஸ்ட் தட் ஹைட்ரஜன். எலக்ட்ரோஃபோரசிஸ்னா என்ன தெரியுங்களா? ஃபோரசிஸ்னா ஹோல்ஸ்ன்னு அர்த்தம், சின்ன சின்ன துளைகள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த துளைகள் வந்து கரண்ட் பண்ணும்போது எதுக்கெல்லாம் இந்த மாதிரி லெஸ் எலக்ட்ரோஃபோரசிஸ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் இந்த ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா ஹைட்ரஜனே ஒரு சின்ன காம்பவுண்டு, அந்த ஃபோரசிஸ் வந்து பெருசா இருந்துச்சுன்னா அதுவே அந்த துளைகள்ல போய் மாட்டிக்கிட்டு அது ஒரு புது காம்பவுண்டா ஃபார்ம் பண்றோம்ல, அந்த மாதிரி அந்த ஓட்டை இல்லாத அந்த மாதிரி ஒரு சில காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் ரிடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஆட்டோ ரிடக்ஷன், இதுல பேர்லயே இருக்கு. ஆட்டோனா என்ன? ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது, நம்ம எதுவுமே பண்ணாம அது ரெண்டுத்தையும் போட்டாலே போதும், அதுவே ரிடக்ஷன் ஆயிடும். இதுக்கெல்லாம் வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜன் சப்ளை பண்ணும், இதுக்கு வந்து இந்த கார்பனை சப்ளை பண்ணும், இதுக்கு வந்து வித்தவுட் ஏர்ல ஹீட் பண்ணும், இத ஆக்சிஜனோட ஹீட் பண்ணும், இப்படிலாம் இருக்குல்ல. ஆனா இதுக்கு வந்து ஆட்டோ ரிடக்ஷனுக்கு வந்து எதுவும் தேவையில்லை, அதுவா ரிடக்ஷன் ஆயிடும், ரெடியூஸ் ஆயிடும். ஓகேவா? Simply the roasting of some of ore given to the crude metals such as causes this used to reduce the agent in not necessary. இதுக்கு வந்து இந்த reducing agent தேவையில்லை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், மெர்க்குரி இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் ரோஸ்டிங் ஆஃப் சின்னபார். சின்னபார்னா வேற எதுவும் இல்லை, மெர்க்குரியோட ஒரு ஓர், ஹெச்ஜிஎஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து சின்னபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓர்ல இருந்து ஹீட் பண்ணா மட்டும் போதும், உங்களுக்கு வந்து மெர்க்குரி வந்து தனியா கிடைச்சிரும். சல்ஃபர் டை ஆக்சைடுன்னு ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்து அது தனியா போயிடும். நம்ம வெறும் ஹீட் மட்டும் தான் பண்றோம், அதுவே தனியா ரிடக்ஷன் ஆயிடுச்சுல, அதுதான் வந்து ஆட்டோ ரிடக்ஷன். எலிங்கம் டயக்ராம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் எவ்வளவு இருக்கு, முடிக்க போறோமோ? ஆமா, அவ்வளவுதான். ஒன்னும் ரெண்டே கொஸ்டின் தான். ஓகேவா? எலிங்கம் டயக்ராம் வந்து help to set a suitable reagent to apply the temperature region for reduced. அதாவது எலிங்கம் டயக்ராம் தான் நான் சொன்னேன்ல, கீழே இருக்க வந்து மேல இருக்கான ரெடியூஸ் பண்ணாம அதுதான் ஹெல்ப் பண்ணுது. எந்த எந்த டெம்பரேச்சர்ல வந்து எந்த ரியேஜென்ட்டை வச்சு எதை ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து எலிங்கம் டயக்ராம் சொல்லுது. ஓகேவா? Any metal can reduce the oxide of other metal that are located about it in the டயக்ராம். அதாவது அந்த எலிங்கம் டயக்ராம் இருக்குல்ல, எலிங்கம் டயக்ராம்னா அந்த கிராஃப் நான் காமிச்சேன்ல, அந்த கிராஃப்ல வந்து எது கீழே இருக்க எல்லாமே வந்து மேல இருக்கிறது வந்து ரெடியூஸ் பண்ணும் அது டெம்பரேச்சரை வச்சு. ஓகேவா? அதான் எனி மெட்டல் கேன் ரெடியூஸ் ஆக்சைடு அதர் மெட்டல் சச் த லொகேட் அபவுட் இட் இன் டயக்ராம். அது மேல இருக்கிற வரையும் அந்த இதாவது இப்ப இங்க ஒரு மெட்டல் இருக்கு, இதுக்கு மேல எவ்வளவு மெட்டல் இருந்தாலும் அது இது மேல இருக்கிற வரையுமே அதால வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த ஒரு பாயிண்ட் வரையும், இதுக்கு மேல இது மேல போயிடுது, இது கீழே போயிடுது, இதால இதை ரெடியூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரிதான் வந்து அந்த எலிங்கம் டயக்ராம் கான்செப்ட் இருக்கும். ஓகேவா? எலிங்கம் டயக்ராம்னா என்ன புரிஞ்சதுல? அப்புறம் வேன் ஆர்கல் மெத்தட். வேன் ஆர்கல் மெத்தட்னா ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல் ஆர் ரீஃபைனிங் ஆஃப் நிக்கல் அண்ட் ஜிர்கோனியம். ஜிர்கோனியம் வந்து டைட்டானியம். நான் அப்படியே சொன்னல, வேஃபர் ஃபேஸ் ரிஃபைனிங்னா வந்து என்னன்னு சொல்லல சொன்னல. ஒண்ணு வந்து
மான்ஸ் ப்ராசஸ். இன்னொன்னு வந்து என்னன்னா அந்த வேன் ஆல்கல் தான். வேன் ஆல்கல்னா என்னன்னாலே வேன் ஆல்கல்னு உங்களுக்கு சொன்னோனே என்னன்னா ரீஃபைனிங் ஆஃப் டைட்டானியம் ஆர் ஜெர்கோனியம் ஜெட்டார் ஓகேவா? ஜெர்கானியம் ஆர் டைட்டானியத்தை வந்து ரீஃபைன் பண்றது தான் வேன் ஆல்கல். மான்ஸ் ப்ராசஸ்னா வந்து மான்ஸ் ப்ராசஸ்னா நிக்கல் நிக்கல்ல ரீஃபைன் பண்றது மான்ஸ் ப்ராசஸ். டைட்டானியத்தையும் சிர்கோனியத்தையும் ரீஃபைன் பண்றது வேன் ஆல்கல் ஓகேவா? இதுல வந்து டைட்டானியம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து டைட்டானியம்க்கு பதிலா வந்து ஜெர்கோனியம் வச்சு நம்ம ரீஃபைன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக தான் கிடைக்கும் ஓகேவா? ஓகே அதான் இதுல வந்து திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த தெர்மோடைனமிக்கல் டீகம்போசிஷன் ஆஃப் மெட்டல் compressed with the lid. The the formation of pure metal titanium and zirconium can be purified using this method. இந்த மெத்தட் வச்சு நம்ம டைட்டானியமே ஜிர்கோனியமே பியூரிஃபை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா இம்பியூர் டைட்டானியம் இங்க இருக்கிறது வந்து இம்பியூர் ஓகேவா? இம்பியூர் டைட்டானியம் வந்து அயோடினோட ரியாக்ட் பண்றாங்க. 2 மோல்ஸ் ஆஃப் அயோடின் I2ன்றது தான் அயோடின்ற ஒரு காம்பவுண்ட் ஓகேவா? 2 மோல்ஸ் ஆஃப் அயோடின் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன டிகிரி செல்சியஸ்ன்றது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து இது மான்ஸ் ப்ராசஸ்னா ஞாபகம் இருக்கும். 350 கெல்வின் 460 கெல்வின். அது மாதிரி இங்க வந்து 550 கெல்வின் 188 1800 கெல்வின் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா? அதான் டைட்டானியம் வந்து 2 மோல்ஸ் ஆஃப் அயோடின் கூட ரியாக்ட் பண்ணும்போது டைட்டானியம் டெட்ரா அயோடேட் அப்படின்ற மாதிரி ஒரு காம்பவுண்ட். இது வந்து ஒரு வொலடைல் காம்பவுண்ட். ஈஸியா வந்து டீகம்போஸ் ஆயிரும். வேப்பர்ல இருக்கா இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து திரும்பி அரௌண்ட் இந்த மாதிரி டிகிரி செல்சியஸ்ல பண்ணும்போது பியூர் நிக்கல் கிடைச்சிடும். பியூர் நிக்கல் பிளஸ் அந்த போட்டு நம்ம அயோடின் அப்படியே வெளியே வந்துருவோம். இது வந்து அந்த மான்ஸ் ப்ராசஸ் மாதிரியே தான் இருக்கும் ஓகேவா? இதே மாதிரி சிர்கோனியம் கூட பண்ணலாமா? பண்ணலாமா? அவ்வளவுதான் நமக்கு இன்னைக்கு கிளாஸே முடிஞ்சிருது. சிர்கோனியம் வந்து ZR plus I2 பண்றோம்னு வைங்களேன். ZR plus I2 இங்க இருந்து 2I2 தான் எடுப்போம். அதே மாதிரி தான் வரும் ஓகே. அதே டெம்பரேச்சர் தான் நமக்கு. பண்ணும்போது இங்க வந்து ஜிர்கோனியம் டெட்ரா அயோடேட் இது வந்து ஒரு வேப்பரா இருக்கும். இப்ப இவன் வந்து ஹீட் பண்றோம். எதுக்குள்ள சாரி ஜிர்கோனியம் டெட்ரா அயோடைடை வந்து 1800 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பியூர் ஜிர்கோனியமும் 2 அயோடினும் கிடைச்சிரும். இவன் பியூரு என்னடா எழுதுங்களா பேட்டரி இல்லையா? சரி ஓகே. ஓகே சார். என்ன கையில எழுத முடியும்? சரி ஓகே இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்ணலாம். ஓகே புரிஞ்சதுல